ஓகே, என்னோடய ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குது இல்லையா? இருக்கு bro. ஓகே. இதில் வந்து ஜிஎஃப்டி வெப்சைட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதுசாக இருக்குது. யார் யார் ஒரு தடவை கூட இந்த வெப்சைட்டை பார்த்தே இல்லை? எனிவன் எனிவன் ஹியர்? எல்லாருமே காளீஸ்வர், சுப்ரியா, விலோக்ஷின். ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன் லைக் அவ்வளோதான். ஓகே, யாருக்காச்சும் தெரியாதவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? எனிவன்? எல்லாருக்குமே தெரியுமா இதை பற்றி? வெப்சைட் ஓவர்வியூ என்ன கொடுக்குற ஒரு நீடு இல்லை இல்லையா? ஜஸ்ட் ஐ வில் டேக் ஒன்லி 1 minute அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். உங்களுக்கு தெரியலனா கூட யூ கேன் லேர்ன் இல்லையா? ஜிஎஃப்டி இதில் வந்து மெனி ஆர்டிகல்ஸ் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் ப்ராப்ளம் சால்விங் வெப்சைட். நிறைய பேர்த்தோட ஒரு கொஷன் என்ன அப்படின்னா, ஷல் ஐ சூஸ் லீட் கோட் ஆர் ஷல் ஐ சூஸ் ஜிஎஃப்ஜி அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க கொஷின்ஸு. கமெண்ட் செக்ஷனில் எல்லா பக்கமும் அதை தான் கேட்பாங்க. எனிவன் ஹேவிங் தட் கொஷன் இன் யுவர் மைண்ட்? ஷால் ஐ சூஸ் ஜிஎஃப்ஜி வெப்சைட் ஆர்? ஓகே, ஷோர். இதுக்கு சிம்பிள் ஆன்சர் என்ன அப்படின்னா, என்னோட ஜென்யூன் ஆன்சர் வந்து யூ கேன் சூஸ் எனி திங். ஏன்னா ரெண்டுமே சேம் பர்பஸ் தான் ஃபுல்ஃபில் பண்ணுது. நத்திங் 0% சேஞ்சஸ். ஓகேவா? பட் லீட் கோட் அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க. பட் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். போத் ஆர் 100% சேம். ஒன்றுமே சேஞ்சஸ் இருக்காது. எனக்கு கேட்டிங்கன்னா நான் எதுவுமே பார்த்ததில்லை இது வரைக்குமே. ஐ எம் ஆல்மோஸ்ட் இன் திஸ் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங்கில் ஒரு த்ரீ இயர்ஸாக இருக்கிறேன். பட் ஐ டோன்ட் சி எனி டிஃப்ரென்ஸ் அட் ஆல். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் வி ஹாவ் எ ப்ரொஃபைல். என்னோடய ப்ரொஃபைலில் வந்து யூ கேன் சி இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய காலேஜ் டீட்டெயில்ஸ் இதுங்கெல்லாம் எனக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகுது. Give me a minute to load. ஓகே, யூ கேன் சி ஓவர்வியூ, கோடிங் ஸ்கோர் இதெல்லாம் இங்கே வந்துட்டு போகும். இது ஒரு மாதிரி ஜாப் சர்ச்சுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க மெனி டைம்ஸ். கண்டெஸ்ட் அப்படின்னால சொல்லுவாங்க இல்லையா? லீட் கோட் கண்டெஸ்ட், ஜிஎஃப்ஜி கண்டெஸ்ட் எல்லாம் நடக்கும் ஆக்சுவலி. இதில் வந்து நிறையா இந்த மாதிரி யூ கேன் ரைட் யுவர் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எழுதலாம். யூ கேன் ரைட் ஆர்டிகல்ஸ் ஆஸ் வெல். நான் ஒரே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் பாருங்கள். 2619 பேர் பார்த்துருக்குறாங்க அண்ட் 2 likes. சொசைட்டி ஜென்ரல் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு ஆன் கேம்பஸில் நடந்தது. இதில் நான் ஆக்சுவலி செலக்ட் ஆகிருந்தேன். ஸோ கேட்டிருப்பீங்க நீங்கள் சாஃப்ட் சொசைட்டி ஜென்ரல் அப்படின்ட்டு. இதில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்த கம்பெனி, சென்னையில் செலக்ட் ஆகிருந்தேன். ஸோ ஐ ரிட்டன் ஆர்டிக்கல் இன் 2022 ஐ கெஸ் 22-23 இந்த மாதிரி எழுதியிருந்தேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் ஆர்டிகல்ஸ் அண்ட் இதில் கோடிங் ஸ்கோர்ன்றது இல்லையா? இங்கே தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும் ஆக்சுவலி. ஸ்கூல் லெவல் ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். பேசிக் லெவல் 19, மீடியம் 120 அண்ட் ஈஸி 85, ஹார்ட் லெவல். ஹார்ட் நான் சொன்ன மாதிரி தேவையில்லை. மீடியம் லெவல் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன். பிகாஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் கிளியராக எத்தனை சிடிசிக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த லெவல் ஆஃப் டிஎஸ்ஏ தேவைப்படும் அப்படின்னு. இஃப் யூ வாண்ட் தீஸ் ப்ராப்ளம், உங்களுக்கு ஏன்னாச்சும் இந்த ப்ராப்ளம்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் ஐ வில் ஷேர் யூ எவ்ரி கொஷன் நேம்ஸ். ஓகேவா? நீங்கள் ஈஸி லெவல் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் டேக் திஸ் ப்ராப்ளம்ஸ் ரேண்டம்லி. யூ கேன் ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஃபைன். எஸ் சார், பேட்ச் 3. ஓகே, திஸ் இஸ் ஈஸி லெவல். இதே நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். பேட்டர்ன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஃபைன். ஓகே, அதுக்கப்புறம் பேசிக் லெவல், ஈஸி லெவல், மீடியம் லெவல் இதெல்லாமே இருக்குது. இஃப் யூ வாண்ட் ஐ வில் கிவ் யூ. டூ யூ வாண்ட் ஈஸி அண்ட் மீடியம் லெவல் ஆஸ் வெல்? இல்லை நான் ஃபியூச்சர் கிளாஸஸில் கொடுத்துக்கிட்டா? நவ் இட் செல்ஃப் இல்லை ஃபியூச்சர் கிளாஸஸில் கொடுத்துட்டா? ஓகே, ஐ வில் கிவ் யூ இன் ஃபியூச்சர் கிளாஸஸ், நோ இஷ்யூஸ். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஈஸி லெவல் தான் இருப்பீங்க. திஸ் இஸ் பேசிக்ஸ். ஓகேவா? இவ்வளோலாம் இருக்குது இங்கே ப்ரொஃபைல்குள்ளே. அண்ட் இதில் வந்து குடீஸ் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு போகும். நீங்கள் கரெக்டாக அந்த ப்ராப்ளம் ஆஃப் தி டே அப்படின்ட்டு வரும் ஆக்சுவலி. அந்த ப்ராப்ளம் ஆஃப் தி டே வந்து நீங்கள் எவ்ரிடே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் 1 or 2 points எவ்ரிடே. அதே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக 7 days ஸ்ட்ரிக் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் டபுள் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த டபுள் பாயிண்ட்ஸ் கிடைச்சப்போ யூ கேன் ரிடீம் சம்திங். நான் வந்து இதே மாதிரி ஒரு பேக், ஒரு டிஷர்ட் வந்து எனக்கு வந்திருக்குது. நீங்கள் காசு கொடுத்தாலும் அந்த டிஷர்ட் பேக் வராது.
இதிலிருந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரிக் மெயின்டைன் பண்ணி பர்ஃபெக்டாக எவ்ரிடே ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறதுக்காக ஜிஎஃப்ஜிலேருந்து கொடுக்குற ஒரு குடீஸ் அது ஆக்சுவலி. அது வேணால் யூ கேன் ட்ரை அவுட் தட் ஒன். ப்ராப்ளம் ஆஃப் தி டே அப்படின்ட்டு இருக்குது. யூ கேன் ஃபிகர் அவுட் ஹியர் ஆர் சம்வேர். ஓகேவா? அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டரேஷன், இது எல்லாமே ஃபில்டர் ஆப்ஷன்ஸ். கம்பெனிஸ் ரிலேட்டட் யூ கேன் ஃபில்டர் அவுட். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் டிஎஸ்எல் வந்து ஒரு அளவுக்கு நல்ல ஒரு ஹோல்ட் கிடைச்சிருச்சு, ஐ டச்ட் ஆல் த டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது யூ கேன் சூஸ் கம்பெனி ரிலேட்டட் கொஷின்ஸுங்க யூ கேன் ஸ்டார்ட் சால்விங். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹியர் டாபிக் வைஸ் யூ கேன் செலக்ட். ஹியர் வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. எல்லா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வைஸ் அரே, சார்ட், லிங்க்டு லிஸ்ட், கியூ, செட்ஸ், மேப்ஸ், இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்கிரிதம்ஸுக்கு வந்துட்டு போகும். மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட், ரிகர்ஷன், டிஎஃப்எஸ், பிஎஃப்எஸ், பேக் ட்ராக்கிங், ப்ரிஃபிக்ஸம், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு போகும். கடன்ஸ் ஆல்கிரிதம் நான் சொல்லியிருப்போம் கிட்ட நிறைய பேருக்கு. ஸ்லைடிங் விண்டோ, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? அண்ட் அதர் திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். ஏன்னா இதில் வந்து சும்மா எல்லாமே லிஸ்ட் பண்ணணும்னு பண்ணியிருப்பான். நோ இஷ்யூஸ். அப்புறம் வந்து இங்கே டிஃபிகல்ட்டி லெவல் யூ கேன் சூஸ். நான் உங்ககிட்ட சொன்னேன் பேசிக், ஈஸி, மீடியம், ஹார்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? இது இவ்வளோ டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் வரும். ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கிறது யூ வாண்ட் டு லிஸ்ட், யூ கேன் லிஸ்ட் தட் ஒன். அன்சால்வ் ஆர் அட்டெம்ப்டட். ஓகேவா? யூ நோ திஸ் ஒன். இப்போ நான் ஃபார் 20 minutes I will take basic level problems since it is our technically it is first class for us. போன கிளாஸில் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அண்ட் பேசிக் திங்ஸ் பார்த்தோம். ஹியர் ஐ வில் செலக்ட் ஜஸ்ட் அ பேசிக் ப்ராப்ளம். ஓகேவா? இதில் வந்து ஐ வில் கிவ் யூ ஒரு 5 minutes கொடுக்குறேன் உங்களுக்கு. வந்து 7:14 இருக்குது. ஜஸ்ட் அப்சர்வ் திஸ் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்ளம் எப்படி பார்க்கலாம், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் திங் இதோட டிஃபிகல்ட்டிஸ் கொடுத்துருப்பான். அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் ஆக்யூரசி. சப்மிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,55,000 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பாயிண்ட் ஓகேவா? ஈஸி லெவலுக்கு 1 பாயிண்ட் தான் கொடுப்பான், மீடியம் லெவலுக்கு 2 அண்ட் ஹார்ட் லெவலுக்கு 4 ஐஎஸ். இது வந்து ஆவரேஜ் ஒரு 20 minutesக்குள்ளே சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த ப்ராப்ளமுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமோ தோஸ் திங்ஸ் he will give above எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு திங்குக்கு மேலே he will give that explanation. எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து இதே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதோ எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் I will give one array, I will give he don't give output, I need to generate this output. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறது கொடுப்பான். ஓகேவா? கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா see I will tell you this one, no issues. Expected time வந்து big of n அப்படின்னு சொல்கிறான். டைம் காம்ப்ளெக்சிட்டி I will teach you, no issues. auxiliary space big of 1 அப்படிங்கிறான். I will teach you, no issues. இது எல்லாம் எங்கேயும் கேட்டிருக்காங்க. கம்பெனிஸ் டேக்ஸ் வந்து இன்ஃபோசிஸ், ஆரக்கல் எல்லாம் இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? இது வந்து அரேஸ் ரிலேட்டட் டாபிக். அதுக்கான ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் we can see here. ஓகேவா? ஃபைன். இது பாருங்கள், பேசிக் திங்ஸ். this is how this structure is. ஓகேவா? here we need to code, here we have programming languages. fine. இது பாருங்கள், வாட் யூ ஆர் திங்கிங் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? I will give you a 16 இப்போ 7:16 7:18க்கு நம்ம ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். 2 minutes I will give you. ஓகேவா?
ஃபைன். ஓகே, உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு திங் ஐ வில் டீச் யூ சம்திங். யூ ஷுட் நாட் ஃபர்கெட் தட் ஒன் அன்டில் யூ கெட் ஜாப். ஓகேவா? இல்லை லைஃப் டைம் லெசன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். whenever you are seeing some problem, ஓகேவா, there is 4 steps to solve that problem. ஓகேவா? இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவேன். பட் ஐ டோன்ட் நோ, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எனக்கு தெரியாது. பட் ஒரு மைண்ட் செட் மூலியமாகவே ஐ வில் அப்ரோச் இன் திஸ் 4 ஸ்டெப்ஸ். ஓரளவுக்கு என்னால் சொல்யூஷன் எடுத்து வந்துட முடியும். ஏன்னா ஒரு பல்க் திங்காக பார்க்கும்போது திஸ் இஸ் சிம்பிள் ப்ராப்ளம். ஐ நோ, ஐ திங்க் மெனி ஆஃப் யூ நோ. இது நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், திஸ் இஸ் அ சொல்யூஷன், we can write a code அப்படின்னு. I will teach you 4 steps, but when it comes to the bigger problems, அதில் உங்களால் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துரு. எட்ஜ் கேசஸ் நம்மளால் பார்க்க முடியாது, எல்லாமே நிறைய ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஒரு 4 ஸ்டெப்ஸில் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது யூ வில் கெட் மோர் கிளியர்லி. நான் ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு இதை டீச் பண்ணப்போ எனக்கே தெரியாது அது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. பட் அந்த கிளாஸஸ் எல்லாம் முடியும் போது திஸ் 4 ஸ்டெப்ஸ் help them solving any problem, almost all any problem. ஓகேவா? சால்வ் பண்ணுறது இல்லைனாலும் அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஃபெக்ட்லி தட் ப்ராப்ளம். ஓகேவா? ஐ வில் டெல் யூ ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, திஸ் திங் எக்ஸாம்பிளுக்கு மேலே உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதையே ரைட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஹியர். ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன தெரியுதோ தோஸ் கீவேர்ட்ஸ் யூ நீட் டு ரைட். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதை எக்ஸாம்பிள் இது தவிர இதுக்கு மேலே என்னமோ கொடுத்துருப்பாங்க, அது தவிர ஏதோ ஒன்று இதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலி ஏதோ ஒரு எட்ஜ் கேசஸ் ஆகட்டு, ஏதோ ஒரு நியூ திங்காக ஆகட்டு, என்னமோ ஒன்று இருக்குது. தோஸ் திங் யூ நீட் டு ரைட் ஹியர், தோஸ் இம்பார்ட்டன்ட் திங் யூ நீட் டு ரைட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, give me a minute, someone is interrupting. I think ஸ்டீவ் சூர்யா. ஐ டோல்ட் யூ, நீங்கள் இந்த பேருங்கெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? அட்லீஸ்ட் யூ ஷுட் உங்களோட பேர் இன்க்ளூட் ஆகிருக்கணும் அதில். ஃபைன். திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப். என்ன இந்த ஒரு எக்ஸாம்பிள் என்னாச்சும் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கொடுத்துருப்பான், அதையும் அப்சர்வ் பண்ணி we need to write here. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, copy this input, write that output 90. அது எங்கே 2 லைனுக்கு அப்புறம் 90 எழுதுங்க. இன் ஆர்டர் டு இந்த ஒரு இன்புட்லேருந்து இந்த ஒரு அவுட்புட் வரக்கு நான் என்னென்னலாம் சர்க்கஸ் பண்ணணும், என்னென்னலாம் கோட் எழுதணும், என்னென்னலாம் லாஜிக் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா திஸ் வில் பி அச்சீவபிள் அப்படிங்கிறது யூ நீட் டு ரைட் ஹியர். ஓகேவா? ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இஸ் திஸ் அப்ரோச் அப்ளிகபிள் டு ஆல் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக ஆகுதா நம்மளோட அப்ரோச்? இன்கேஸ் என்னாச்சும் அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னா என்னென்ன நான் டியூன் பண்ணணும். ஃபைன். ஃபிஃப்த் ஸ்டெப் யூ ஷுட் கோடாக மாற்றணும். சாரி, 4 ஸ்டெப்ஸ் இல்லை, 5 ஸ்டெப்ஸ். ஃபைன். அண்டர்ஸ்டுட்? எனி டவுட்ஸ் ஹியர்? நான் இதே ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணி ஐ வில் சால்வ் சம் ப்ராப்ளம். உங்களுக்கு புரிய ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஓகே சுப்ரியா, இந்த ஒரு ப்ராப்ளம் படிங்க. வாட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? given an array, the task is to find largest element and return it. ஓகேவா? என்ன புரியுது உங்களுக்கு? இட் இஸ் சிம்பிளி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். சொல்லுங்க. கொடுத்திருக்க அரேல எது லார்ஜஸ்டோ அதை பிரிண்ட் பண்ணணும். ஃபைன் அதுதான். ஃபைன் அப்படின்னா என்ன சொல்கிறான், லார்ஜஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணு அப்படிங்கிறான். அவ்வளோதான் அவன் சொல்லிட்டு இருக்கிறது. நத்திங் ஃபேன்சி, நத்திங் எக்ஸ்ட்ரா. ரைட், அண்டர்ஸ்டுட். இதில் நீங்கள் இன்புட் அவுட்புட் பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். இஸ் தேர் எனிதிங் நியூ திங்? இது தவிர ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா இந்த ஒரு இன்புட் அவுட்புட்? ஹியர் இவன் என்ன சொல்கிறான், 18, 7, 56, 90 அப்படின்னு என்ன சொல்கிறான். 90 இஸ் த லார்ஜஸ்ட். ஃபைன். அரே இருக்குது, 5, 5, 5, 5 இருக்குது. ஹீ இஸ் சேயிங் 5 அவுட்புட். ஃபைன். ஏன்னா இதுதான் லார்ஜஸ்ட். இதில் 10 மட்டும் இருக்குது. திஸ் இஸ் ஃபைன். எனிதிங் யூ ஆர் நியூ திங் யூ ஆர் சேயிங் இன் திஸ் எக்ஸாம்பிள்ஸ்? எனக்கு ஒன்று தோணுது, அது உங்களுக்கு வேலிடாக இருக்குதா இல்லையான்னு எல்லாரும் சொல்லுங்கள். டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த ஒரு அரேல. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் அவன் சொல்லலை டூப்ளிகேட் அரே எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் when I observe this problem,
என்னோட கோட் எழுதும்போது நான் டூப்ளிகேட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி தான் நான் கோட் எழுதணும். இம்பார்ட்டன்ட் திங் கண்டுபிடிக்கணும். அந்த இம்பார்ட்டன்ட் எதுக்கு? நான் இங்கே லாஜிக் பில்ட் பண்ணும்போது இந்த ஒரு திங்ஸுங்களுவே நான் மைண்டில் வச்சுட்டு எழுதணும் அந்த ஒரு கோடுவே. அதுக்காக தான் நான் இங்கே எழுதிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு டைம் இங்கே பார்த்து நான் எல்லாமே பார்த்து இங்கே எழுத முடியாது கோடுவே. ஸோ தட் ஐ எம் எக்ஸ்ட்ராக்டிங் சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வாட் எவர் ஐ நீட். எனக்கு என்ன தேவையோ அதுதான் எனக்கு ப்ராப்ளம். அவன் கொடுத்தது எல்லாமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை இல்லையா? அவன் என்னென்னமோ ஸ்டோரி கொடுப்பான். யாரோ பாப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான், அலீஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் இது பண்ணுறான் அது பண்ணுறான், என்னென்னமோ கொடுப்பான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். பட் ஐ டோன்ட் நீட் தட் ஆல். எனக்கு என்ன தேவையோ ஐ வில் எக்ஸ்ட்ராக்ட் தோஸ் இன்ஃபர்மேஷன் ஹியர். அதுக்கு தகுந்த மாதிரி லாஜிக் ஐ வில் பில்ட். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் திங். அவன் கொடுத்தது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அந்த ப்ராப்ளமில் அவன் என்ன கேட்குறான் அப்படிங்கிறது ஐ வில் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். அதுக்கு தகுந்த மாதிரி ஐ வில் ரைட் அ லாஜிக். சிம்பிளாக அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐ வில் கிவ் யூ அரே, அதில் எனக்கு லார்ஜஸ்ட் வேணும், அதில் நான் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் கூட கொடுத்துருப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீ கோட் எழுதணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஃபைன். அது தவிர he might have 10 அப்படின்னா ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது. சிங்கிள் எலிமெண்ட் ஆல்சோ we need to take care. சிங்கிள் எலிமெண்ட் இருக்கும்போது தட் ஷுட் பி மை லார்ஜஸ்ட் இல்லையா? சிங்கிள் எலிமெண்ட் அப்படிங்கிறது கூட அட் தி ஸ்டேஜ் ஆஸ் அ பிகினர் ஸ்டேஜ் இட் இஸ் ஆல்சோ ஃபீலிங் லைக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் எக்ஸ்ட்ராக்டிங். தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இன்புட் ஐ ஹாவ், அவுட்புட் ஐ நீட் டு கெட். ஃபைன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், someone is pending. Okay. Anyone having any doubt? I think in the WhatsApp pages. Fine. இது வரைக்கும் புரிஞ்சு இல்லையா? எனக்கு இங்கே என்ன, எனக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. திஸ் இஸ் pretty much straight forward. பட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் யூ அப்ரோச். அந்த ஒரு அப்ரோச் எப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். திஸ் அப்ரோச் ஷுட் பி அப்ளைட் ஃபார் த மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் வெல். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அரே இருக்குது. இந்த அரேயில் வந்து எனக்கு மேக்ஸிமம் எலிமெண்ட் ஐ நீட் டு எக்ஸ்ட்ராக்ட், ரைட்? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் டேக் 1. ஓகே, ஒன்னோட பெருசு 8 ஐ ஹாவ். ஓகே, 8ஓட பெருசு 7 இல்லை. ஸோ ஐ வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, 56ஓட 8ஓட பெருசு அது. ஸோ தட் அட் திஸ் மொமெண்ட் 56 இஸ் மை பிக்கர். 56 90 கிட்ட போனேன் அப்படின்னா 56ஓட 90 இஸ் பிக்கர். ஐ லாஸ்ட் மை அரே. ஸோ அட் திஸ் மொமெண்ட் ஐ ஹாவ் அ 90, தட் இஸ் மை பிக்கர் நம்பர். இல்லை ஐ வில் ரிட்டர்ன். ஒரு காமனான பர்சன், ஒரு 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 2nd ஸ்டாண்டர்ட் பையன் கூட என்ன சொல்லுவான், இப்படி எல்லாமே அவங்ககிட்ட ஒரு நம்பர்ஸும் கொடுத்தா அப்படின்னா இதில் எல்லாமே எது பெருசு அப்படின்னா என்ன யோசிப்பான், ஓகே 1 இருக்குது, 1ஓட பெருசு 8, எனக்கு 8 கிடச்சிருச்சு, 8ஓட பெருசு 7 இல்லை, ஸோ 8 தான் எனக்கு பெருசு. 56, ஓகே 8ஓட 56 தான் பெருசு. ஓகே 90ஓட பெருசு 56 இல்லை, ஸோ தட் 90 தான் பெருசு எனக்கு. முடிஞ்சு. ஓகே 90 தான் பெருசு எனக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ திஸ் இஸ் ஹவு அவர் பிரெயின் இஸ் திங்கிங். இதையே நம்ம கோடாக கன்வெர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த ஈஸி லெவல் ப்ராப்ளம், பேசிக் லெவல் ப்ராப்ளம் எல்லாமே நாம் எப்படி திங்க் பண்ணுறோம் அதையும் கோடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னாலே போது we can solve 99% of the problems. Fine. Until and unless some algorithm involves. Algorithm pattern involve ஆகாமல் இருக்குதுன்னே. These all are some common problems. We can solve this using our common sense itself. Okay. இப்போது இது நான் கொஞ்சம் ட்வீட் பண்ணேன் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு கம்பேரிஷனுக்கு என்னமோ யூஸ் பண்ணுறேன். சம்திங் லைக் பிரெயினில் என்னமோ நான் திங்க் பண்ணுறேன் இல்லையா? ஐ வில் ரைட் ஒன் வேரியபிள் ஆஸ் அ பிரெயின். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இனிஷியலாக நான் ஒரு 0 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கிறேன், வெரி பேசிக் நம்பர். ஏன்னா கன்ஸ்டன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது என்ன அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா என்ன அப்படின்னு? கன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஐ வில் டெல் யூ சிம்பிளி. என்ன அப்படின்னா, இந்த ஒரு அரே சைஸ் இருக்குது இல்லையா, இவன் இன்புட் கொடுக்குற அரே சைஸ் இருக்குது இல்லையா, இந்த ஒரு அரே சைஸ் வந்து மினிமம் ஒரு 1 இருக்குது, மேக்ஸிமம் வந்து 106, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 106 இருக்குது அந்த ஒரு சைஸ். 106 இல்லை, சாரி 1/6, 10/6. 10/6 அப்படின்னா என்ன மீனிங்? எனிவன்? 10க்கு பக்கத்தால் 6 zeros, அவ்வளோதான் மீனிங், இன்னொன்றும் இல்லை. அப்படின்னா என்ன ஆகுது, 10 பக்கத்தால் ஒரு 6 zeros அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 10 lakh சம்திங் வந்துடும். ஓகேவா? ஃபைன். தட் இஸ் த சைஸ். 10 lakh சைஸ் அவ்வளோ கூட என்னோட அரே இருக்கலாம். ஓகேவா? ஃபைன். சைஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இதோட சைஸ் என்ன? விலோக்ஷினா இதோட சைஸ் என்ன? 5. ஓகே. இது யாரப்பா? அது காலேஜ் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், இதோட சைஸ் என்ன? 4 bro, அரே சைஸ். ஓகே. அதே மாதிரி 10 lakh அவ்வளோ கூட எலிமெண்ட் நான் வைக்குவேன். தட் இஸ் வாட் தே ஆர் சேயிங். என்னோட சைஸ் மினிமம் வந்து ஒரு எலிமெண்ட்டாவது இருக்குது. ஸோ தட் ஐ கேன் மேனேஜ் தட் ஒன்.
that is also important thing we need to keep in our mind. ஏன்னா கோட் எழுதும்போது we need to keep these constraints as well. Fine. அதுக்கப்புறம் இங்கே அரேக்குள்ளே வந்து ஐ மைட் ஹாவ் 0, ஐ மைட் ஹாவ் 10 lakh அந்த நம்பர் தினி எனிதிங் ஐ கேன். அரேக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட் தே ஆர் டாக்கிங் அபவுட் அது வந்து 10 lakh தினி கூட இருக்கலாம். தட் இஸ் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். ஓகேவா? ஃபைன். அட் திஸ் மொமெண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி சத்தியத்துக்கு இப்போ தேவையில்லை. ஐ வில் டீச் யூ வெனெவர் தட் ரிக்வயர்ஸ். ஓகேவா? ஃபைன். திஸ் இஸ் அவர் கன்ஸ்ட்ரெயின்ட். ஃபைன். ஓகே, இங்கே வந்தீங்க அப்படின்னா என்னோட பிரெயின் அப்படின்னு ஏதோ ஒரு எலிமெண்ட் வச்சுக்கிறேன். அது வந்து பேசிக் நம்பர். தே ஆர் சேயிங் 0 இஸ் த மினிமம் தே வில் கீப். ஓகேவா? ஐ வில் கீப் தட் நம்பர் இட் செல்ஃப். இல்லை -1 வச்சுட்டா கூட நோ ப்ராப்ளம் ஃபார் மீ. எனிதிங் ஐ கேன் கீப். தட் இஸ் லோவர் நம்பர். நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுக்கிறேன். ஐ வில் டேக் திஸ் நம்பர், ஐ வில் கம்பேர். ஓகே, 1 இதில் நான் மைண்டில் அதான் பண்ணேன். ஓகே, எனக்கு 1 அட் திஸ் மொமெண்ட் 1 இஸ் பிக்கர், ஐ வில் கீப் ஹியர். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஓகே 1ஓட 8 பெருசாகுதா, ஐ நீட் டு பிரெயின்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அதையும் நான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே 1ஓட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அட் திஸ் மொமெண்ட் 8 இஸ் மை பிக்கர் நம்பர். அதுக்கப்புறம் 7 கிட்ட வரேன். என்னோட பிரெயினில் ஐ ஆல்ரெடி கெப்ட் 8 ஆஸ் அ பிக்கர் நம்பர். ஸோ ஐ வில் கம்பேர் ஹியர். ஐ டோன்ட் நீட் டு அப்டேட், ஏன்னா அதோட பெரிய நம்பர் தான் எங்கிட்ட இருக்குது. ஃபைன். 56 கிட்ட வர 56 is bigger number I got, I will update here. 90 கிட்ட வர 90 is bigger number I got, I will update in my brain and I will just return this variable. பிரெயின்குள்ளே எனக்கு கடைசியாக பெரிய நம்பர் ஏதோ ஒன்று எனக்கு கிடச்சிச்சு. தட் இஸ் மை அப்ரோச். தட் இஸ் ஐ காட். ஐ வில் கீப் தட் ஒன். ஃபைன். இதுதான் என்னோட தேர்ட் ஸ்டெப். என்ன, இன்புட் அவுட்புட். அதுக்குள்ளே ஏதாச்சும் நம்மளால் ஃபிகர் அவுட் பண்ண முடிஞ்சால் வி வில் ஃபிகர் அவுட். ஃபைன். திஸ் இஸ் டன். இது வந்து ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக ஆகுதா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஒன் இட் இஸ் அப்ளிகபிள். இது சொல்யூஷன் வில் ஒர்க்ஸ். இதுக்குள்ளே நான் வரேன். ஆக்சுவலி இதுக்குள்ளே நான் வந்தேன் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் கீப் திஸ் ஒன். என்னோடய அவுட்புட் வந்து 5. நான் என்ன வந்து பிரெயின் அப்படின்னு ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதில் வந்து 0 அப்படின்னு வச்சுருப்பேன். அட் திஸ் மொமெண்ட் 5 இஸ் பிக்கர், ஐ வில் அப்டேட். அதுக்கப்புறம் 5 இஸ் பிக்கர், ஐ டோன்ட் நீட் டு அப்டேட். ஏன்னா ஈக்குவல் அது. ஏன்னா பெருசாக கிடைச்சா மட்டும் தான் ஐ நீட் டு அப்டேட். ஏன்னா அட் திஸ் மொமெண்ட் ஐ ஆல்ரெடி ஹாவ் பிக்கர் நம்பர். 5 this is also bigger, this is also bigger. ஏன்னா எண்ட் ரீச் ஆகிட்டேன். ஒவ்வொன்று செக் பண்ணது எனக்கு முடிஞ்சிச்சு. ஸோ தட் ஐ ஹாவ் தட் பிக்கர் நம்பர் இன் மை மைண்ட். ஐ வில் ரிட்டர்ன் தட் ஒன். ஃபைன். அது இதுக்கு ஒர்க் ஆகுமா காலிஷ் ப்ரோ? இதுக்கு ஒர்க் ஆகுமா அது? ஃபார் திஸ் அரே இஸ் இட் ஒர்க்ஸ்? ஓகே ஃபைன். வெறும் 10 அப்படிங்கிற எலிமெண்ட் மட்டும் இருக்குது. இதுக்கு ஒர்க் ஆகுமா என்னோட அப்ரோச்? பிரெயினில் இனிஷியலாக என்ன வைக்கிறேன், 0 அப்படின்னு வைக்கிறேன். ஐ வில் டேக் திஸ் நம்பர், ஐ காட் சம் பிக்கர் நம்பர், ஐ வில் அப்டேட் ஹியர். ஐ எண்டட் அப் வித் மை அரே லூப். இல்லை என்னோட அரே எலிமெண்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ அட் திஸ் மொமெண்ட் ஐ ஹாவ் 10 as மை பிக்கர் நம்பர். தட் வில் ஒர்க்ஸ் ஃபார் மீ, ரைட்? திஸ் வில் ஒர்க்ஸ். ஸோ இது எல்லா எக்ஸாம்பிளுக்குமே ஒர்க் ஆகுது. ஸோ தட் ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் கோட். தட் இஸ் மை ஐடியா. ஓகேவா? ஸோ ஐ வில் கமெண்ட் அவுட் திஸ் ஒன். ஃபைன். இப்போ நான் கோடாக கன்வெர்ட் பண்ணுறேன். என்ன கோடாக நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, சி திஸ் இஸ் மை இன்புட். ஐ ஆல்ரெடி ஹாவ் தட் இன்புட் ஹியர். பேராமீட்டராக எனக்கு வருது. ஐ திங்க் யூ நோ இது ஒரு ஃபங்க்ஷன். யாருக்காச்சும் ஜாவா தெரியாது அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன். ஃபைன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தே ஆர் பாசிங் அன் ஆர்குமெண்ட், தட் இஸ் அரே. அதுக்குள்ளே ஐ நீட் டு டூ சம் ஆப்ரேஷன் அண்ட் ஐ நீட் டு ரிட்டன். திஸ் இஸ் ரிட்டன் டைப் இன்டீஜர். ஐ நீட் டு ரிட்டன் இன்டீஜர் டைப். தட் இஸ் திஸ் 5, 90, 10. ஓகேவா? ஃபைன். இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியலாக ஐ நீட் டு கீப் ஒன் பிரெயின் அப்படிங்கிற ஒரு பிரெயின்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் நான் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன் இல்லையா. ஐ வில் கீப் 0 ஆஸ் மை நம்பர். ஃபைன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ நீட் டு கோ 1 by 1 செக்கிங் 1 by 1 நம்பர். ஃபார் தட் ஒன் தி பெஸ்ட் வே இஸ் டூயிங் இட்ரேஷன் ஃபார் லூப். ஓகே, ஐ வில் டூ ஃபார் லூப் int I is equal to 0, I is less than my array dot length and I plus plus I will do. Fine. இதெல்லாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவும் அந்த ஒரு எலிமெண்ட் எடுத்து என்னோட பிரெயினில் இருக்கிற அந்த ஒரு அட் திஸ் மொமெண்ட் கிடைச்சிருக்கிற அந்த நம்பரோட பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதை நீயே மாற்றி வச்சிரு. தட் இஸ் மை அப்ரோச். ஐ வில் செக் 1 with my this one. If it is greater, I will update this one. That is my approach, right? ஸோ அது கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் இஃப். அதுக்கு என்ன பண்ணலாம், இஃப் என்னோட பிரெயினில் இருக்கிற நம்பர் என்னாச்சு சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, எதையோட அரே ஆஃப் என்னோட அந்த ஒரு எலிமெண்ட்டோட சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, அப்டேட் தட் நம்பர் டு மை பிரெயின். தட் நம்பர்வே என்னோட அதுதான் உனக்கு கிடைச்சிருக்கிறது, இதுதான் பிக்கர் நம்பர், அது உன்னோட பிரெயினில் ஸ்டோர் பண்ணிக்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபார் லூப் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வில் கம் அவுட், ஐ வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் மை
என்னோட அந்த ஒரு கடைசியாக எனக்கு எந்த நம்பர் பெருசாக கிடைச்சோ ஐ வில் தட் வில் பி ஸ்டோர்ட் இன் மை பிரெயின் ஐ வில் ரிட்டர்ன் தட் ஒன். தட் இஸ் மை ஐடியா. ஓகே, லெட்ஸ் கம்பைல் திஸ் ஒன். See, it is working. Green color இங்கே பார்க்குறதுனா என்னோட அவுட்புட்டும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் மேட்ச் ஆகுது. ஓகே, லெட்ஸ் ஹிட் சப்மிட். ஒவ்வொரு இன்புட்டாக கொடுத்து டெஸ்ட் பண்ணுது ஆக்சுவலி. அப்படின்னா நீங்கள் சின்ன இன்புட்லேருந்து கடைசி அந்த ஒரு 10 lakh நம்பர் தினி ஒரு அரைவலாக வச்சு டெஸ்ட் பண்ணேன் ஆக்சுவலி. தட் இஸ் ஹவ் திஸ் டெஸ்ட் கேசஸ் இஸ் ஒர்க்ஸ். ஓகேவா, ஃபைன். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். எனி ஒன் ஹேவிங் எனி டவுட்? I'm just breaking down the problem, that's it here. My idea is to teach. Anyone having any doubt? No, bro. Fine, understood. Fine, understood. Understood or not? Everyone? Yes, bro. Yes, bro. Yes, bro. Fine, this is breakdown. எப்பவுமே இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபைன். Let's move forward with some other approach, some other problem. ஓகேவா, for example, I don't want to உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக் லெவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு நம்ம பிகினராக இருக்கும்போது அந்த ஃபாலோப் எடுத்துறது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக. ஃபாலோப் எங்கே இட்ரேஷன் போகுது, எப்படி ஒர்க் ஆகுது, எங்கே கட் ஆகுது, இது எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஐ வாண்ட் யூ டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட் ஃபாலோப் இட்ரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ஷேர் பண்ணின ப்ராப்ளம்ஸுங்களில் யூ கேன் சி பேட்டர்ன் 1, பேட்டர்ன் 2, பேட்டர்ன் 5, பேட்டர்ன் 11 இந்த மாதிரி. அந்த ஒரு பேட்டர்ன் பிரிண்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு நம்மளுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாவே டீச் பண்ணு. அந்த ஒரு ஃபார்லோப்பு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்கு. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் பேட்டர்ன் 6. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் அப்படிங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆல் திஸ் பேட்டர்ன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் நமக்கு கிரிட் ஸ்ட்ரக்சரில் வருதோ, சம்திங் லைக் 2D அரே மாதிரி, ஒரு அரேல இன்புட் வந்து 2D அரே. ஆக்சுவலி இன்புட் வந்து வெறும் 5 அப்படிங்கிறது அவ்வளோதான். அவுட்புட் வி நீட் டு ஜென்ரேட் திஸ் அரே. ஸோ 2 ஃபார்லோப் ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 2 ஃபார்லோப் நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதுகிற மாதிரி ஆகிட்டிங்கன்னா யூ வில் கெட் டு நோ ஹவு திஸ் இட்ரேஷன்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஓகேவா, ஐ வில் சஜஸ்ட் சால்விங் திஸ் பேட்டர்ன் 1 to பேட்டர்ன் 15 15 ப்ராப்ளம்ஸ் வரும் ஆக்சுவலி. அது எல்லாம் சால்வ் பண்ணுங்கள், யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகேவா, உங்களுக்கு எங்கேயோ ஒரு பக்கம் ஸ்டக் ஆகுறீங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங். உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ யாருமே எல்லா ப்ராப்ளமுக்குமே மேக் பண்ணி வச்சிருக்க போகிறதில்ல. ஓகேவா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோடு பார்த்தாலே நீங்கள் புரியிற நிலைமையில் உங்களுக்கு இருக்கணும். கோடு பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ஒரு டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஜெர்னியில். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ ஷுட் கோ டு த கமெண்ட் செக்ஷன். ஓகேவா, கமெண்ட் செக்ஷனில் வந்து எல்லாருமே கோடு எழுதி போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பைத்தானில் யாரோ ஒருத்தர் எழுதி போட்டிருக்காங்க. இங்கே சம்திங் லைக் சாய் விஷ்ணு, இங்கே யாரோ பைத்தானில் எழுதியிருக்கிறாங்க. யூ கேன் கோ லைக் திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவாவில் எழுதியிருக்காங்க. ஓகேவா, ஆயுஷ் சிங் அப்படிங்கிறவன். ஸோ ஜஸ்ட் டேக் திஸ் கிளாஸ் சொல்யூஷன், ஜஸ்ட் பேஸ்ட் ஹியர். ஓகேவா, இது பக்கா ஒர்க் ஆவர் சொல்யூஷன் தான் இங்கே போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா கமெண்ட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு கோடு பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிற நிலைமையில் எந்த இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து 40 minutes இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 40 to 50 minutes தானே ஆகும். இந்த ஒரு கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ டைம் எடுத்துட்டேன், ஐ டுக் ஆல்மோஸ்ட் 20 minutes. பட் இந்த ஒரு கோடு நீங்களே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஓகே, இவன் என்ன பண்ணுறான், இங்கே ஒரு தடவை இந்த எலிமெண்ட் எவ்வளோ திணிக்குதோ இவன் லூப் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவன் அந்த ஒரு பிரேக் டவுன் பண்ணுறான். இங்கே ஒரு அந்த ஜே பாயிண்ட்டு பிரேக் டவுன் பண்ணுறான், வேணாலும் பிரிண்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு கேப் கொடுக்குறான் கீழே கர்சர் ஒர்க்கு. தட்ஸ் ஆல் ஹீ இஸ் டூயிங். ஸோ இது நீங்கள் ஒரு 1 minute புரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு நீங்கள் ஓரளவு கம்ஃபர்டபுள் அனுப்பினேன். ஸோ தட் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் கூட போங்க, அந்த ஒரு கோடு விடுங்க, ஜஸ்ட் பேஸ்ட் ஹியர், ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன பண்ணலாம், ஓகே இன்புட் என்ன 5 இல்லையா, n is equal to 5, தட் இஸ் யுவர் இன்புட். கமெண்ட் இங்கே எழுதுங்க, n is equal to 5
அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது, ஓகே ஐ வேல்யூ இப்போ நான் 1ல் இருக்கும்போது எனக்கு எப்படி இட்ரேஷன் போகுது, ஐ வேல்யூ 2க்கு வந்த பின்னாடி எனக்கு எப்படி இட்ரேஷன் போகுது, இட்ரேஷன்ஸுங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது யூ கேன் கோ அண்ட் வாட்ச் யூடியூப் வீடியோ. பட் இந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு போய் பேட்டர்ன் 6 அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் 6 யூடியூப் வீடியோ அப்படின்னு கேட்குறது வந்து தட் இஸ் வெரி வெரி ராங் திங். அது நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் செக்ஷனில் பார்த்து கோடு பார்த்தே புரிஞ்சுக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கணும். இனிஷியல் டேஸ்லேருந்தே அதை பிக்கப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு மீடியம் லெவல்குள்ளே வரும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பை லுக்கிங் இன் டு த கோட் இட் செல்ஃப். அந்த கோடு பார்த்தாலே இங்கே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா, திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஃபைன், இந்த ஒரு ப்ராப்ளம்ஸுங்கெல்லாம் சால்வ் பண்ணுங்க. வில் கெட் சம் ஹோல்ட் ஆன் ஃபார் லூப்ஸ். ஓகேவா, உங்களோட ஹோம்ஒர்க் இதுதான். நான் வந்து பேசிக் லெவல்வே உங்கள்கிட்ட டீச் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா வி கான்ட் மூவ் ஃபார்வர்ட் இல்லையா. அதனால அந்த ஒரு ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணிக்கணும். பேசிக் லெவல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஐ ஆல்ரெடி ஷேர்ட் சம் ப்ராப்ளம்ஸ் வித் யூ. அதுக்குள்ளே போங்க, டேக் சம் ரேண்டம் ப்ராப்ளம், போங்க சர்ச் பண்ணுங்கள், கோட் எழுத ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு 5 ஸ்டெப்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங் கேட்குறான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட் அவுட்புட் கோட் எல்லாம் எழுதி ரன் பண்ணுங்கள். முடியலையா கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போங்க, ப்ராப்ளம் பாருங்கள், புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் கம் அவுட். ஓகேவா, இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 to 30 ப்ராப்ளம் பார்க்குறக்குள்ள நீங்கள் எந்த ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம் பார்த்தாலும் யூ கேன் சால்வ். இந்த ஒரு அரே ரிலேட்டட் எந்த ஒரு ஈஸி லெவல் பார்த்தாலும் யூ கேன் சால்வ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபைன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் பிக் சம் ஈஸி லெவல் ப்ராப்ளம். ஓகேவா, சம் ஈஸி லெவல் ப்ராப்ளம் ஐ வில் பிக். Fine, let me take this second largest. What I will do is at this moment இது வேண்டாம், something like missing in array. This is fine, this is perfect example for you. ஓகே, இப்போது எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் காலேஷ் ப்ரோ வந்து எனக்கு ஸ்டெப் 1 சொல்லுவாங்க, ராகுல் வந்து ஸ்டெப் 2 சொல்லுவாங்க, சுப்ரியா வந்து ஸ்டெப் 3 சொல்லுவாங்க, திருமலராஜ் வந்து ஸ்டெப் 4 சொல்லுவாங்க, ஸ்டெப் 5 வந்து வி ஆல் வில் பில்ட். ஸ்டெப் 1 சொல்லுங்கள் காலேஜ் ப்ராப்ளம் படிங்க, டேக் யுவர் டைம், ஜஸ்ட் டெல் மீ ஸ்டெப் 1 வாட் இஸ். சூர்யா யார் லேட் ஜாயினர்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 என்ன அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. வி வில் டூ ஃபைன். ஸ்டெப் 1 வந்துட்டு ஒரு அரே இருக்குது, அதுல ஃபுல்லா டிஃப்ரெண்ட் இன்டீஜர்ஸ் இருக்கும், அதாவது 1 to n சைஸ்ல நம்பர்ஸ்ல. அதுல ஒரு எலமெண்ட் மிஸ்ஸிங் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து மிஸ்ஸிங் ஆன எலமெண்ட்டை அந்த அரேல இருந்து கண்டுபிடிக்கும். ஹாய் காலேஷ், சாரி ஐ எம் ஜஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர். சொல்லுங்கள் காலேஷ், ஸ்டெப் 1 சொல்லுங்கள். ஸ்டெப் 1 வந்துட்டு இப்போ ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, அதில் வந்துட்டு நோ எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, ப்ராப்ளம் எனக்கு தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. ஜஸ்ட் டெல் மீ வாட் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஆர் அப்சர்விங் இன் திஸ் செக்மெண்ட். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் எலிமெண்ட் ஃப்ரம் த அரே. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் எனக்கு என்ன மிஸ்ஸிங் எலிமெண்ட் அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. மிஸ்ஸிங் நம்பர் ஐ நீட் டு ஃபைண்ட். ஃபைன் ஸ்டெப் மற்றது என்ன இம்பார்ட்டன்ட்? அதே மாதிரி அரே வந்துட்டு ஷஃபிள் ஆகி இருக்கலாம். எப்படி சொல்றீங்க ஷஃபிள் அப்படின்னு என்ன சொல்றீங்க? லைக் அசெண்டிங் அந்த மாதிரி இருக்கலாம், லைக் 1 2 3 அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர் ஆர் ஷஃபிள் ஆகி இருக்கலாம். That is அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 பாத்தீங்கன்னா டிஃபரண்டா இருக்கு. காலேஷ் ப்ரோ, நான் ஸ்டெப் 1 அவ்வளவுதான் கேட்டேன். this is part of step 2 right? yeah okay just step 1 is this one. yeah, இதில் உங்களுக்கு எனக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தோணுது, நீங்க சொல்லுங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் உங்களுக்கு தோணுது.
இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து அவன் ஹைலைட்டே பண்ணி வச்சுட்டான். இஃப் யூ அப்சர்வ் அதாவது டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு. கரெக்ட். டூப்ளிகேட் நாட் அலௌட். ஸோ என்னோட கோட் எப்படி இருக்கணும், டூப்ளிகேட் இல்லாமல் இதாக இருக்குது என்னோட அரே அப்படிங்கிறது என்னோட மைண்டில் வச்சுக்கணும். டூப்ளிகேட் இருக்கிற மாதிரி ஐ டோன்ட் நீட் டு ரைட் எ கோட் அட் ஆல், ரைட்? ஃபைன். நாட் அலௌட். ஃபைன். இன்னும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணுது? அவன் கிளியராக சொல்கிறான். அதே மாதிரி அரே வந்துட்டு 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சொல்கிறான். ஸ்டார்டிங் ஃப்ரம். சூப்பர் பாயிண்ட். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ உங்களோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுது. இப்போது அது வந்து நான் கோட் எழுதும் போது எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்ட் தானே? இப்போ 1 பேஸ்ட் இண்டெக்ஸுக்கு நான் கோட் எழுதிருக்கும் போது 0 பேஸ்ட் இண்டெக்ஸுக்கு கோட் எழுதிருக்கும் போது தேர் இஸ் எ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ என்னோட இது வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், 1லேருந்து எந்த இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்னோட அரே 0 பேஸ்ட் இண்டெக்ஸாகவே இருக்குது. பட் என்னோட எலிமெண்ட்ஸ் வந்து 1லேருந்து அந்த ஒரு சைஸ் ப்ளஸ் 1 இருக்கும் இல்லையா, அது இன்க்ளூசிவாக இருக்குன்னு சொல்கிறான். தட் இஸ் வாட் ஹீ இஸ் சேயிங். யா, திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். யா, திஸ் இஸ் பிரிட்டி மச் வெரி இம்பார்ட்டண்ட். இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. என்னோட அறைக்குள்ளே இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் யார் இருக்கிறாங்க, இவங்க நிமல் நிமல் இது வந்து என்னோட சைஸ் என்ன சொல்லுங்க, இந்த அரேவோட சைஸ் என்ன சொல்லுங்க. அரேவோட சைஸ் என்ன? 4 இல்லையா? ஸோ என்னோட அரேவோட சைஸ் 4 அப்படின்னா 5 தினி எனக்கு நம்பர் இருக்குது. தட் இஸ் வாட் ஹீ இஸ் சேயிங். இங்கே பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் சைஸ் வந்து n-1 அப்படின்னா என்ன, சைஸ் வந்து எனக்கு வந்து என்னோட ஒரு நம்பர் கம்மியாக இருக்குது. அந்த n அப்படிங்கிற நம்பர் என்னோட இன்க்ளூசிவாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்கிறேன், என்னோட சைஸ் வந்து 4ஆக இருக்குது. பட் அதோட +1 நம்பர் அளவுக்கு என்னோட எலிமெண்ட்ஸுக்கு அதுக்குள்ளே இருக்குது, என்னோட அரேக்குள்ளே அப்படிங்கிற சொல்கிறேன். எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் திஸ் பாயிண்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், pretty much important in this problem. Understood this point? Vilokshini. இல்ல bro, எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா கொஞ்சம் திரும்ப? ஆமா bro. ஃபைன். இப்போது நான் உங்ககிட்ட வந்து சொல்கிற பாருங்க, இந்த ஒரு இப்போ யார் என்கிட்ட கொஷின் கேட்டது? someone. சூர்யா. இப்போது இந்த ஒரு அரேவோட சைஸ் என்ன சூர்யா? 4 இல்லையா? 4 இஸ் அவர் சைஸ். இதுக்குள்ளே 5 தினி எனக்கு நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் 1 2 3 5. ஓகேவா? 5 தினி தான் எனக்கு 6 7 8 எல்லாம் இருக்காது என்னோட அரேல. சைஸ் எவ்வளோ ஆக்குதோ அது +1 தினி மட்டும் எனக்கு வந்து என்னோட அரேக்குள்ளே ஃபிட் ஆகிருக்கு அந்த நம்பர்ஸ். இதுக்குள்ளே ஐ வில் மிஸ் சம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள்னா 1லேருந்து அந்த ஒரு சைஸ் +1 அப்படின்னா என்ன, n, அந்த ஒரு n அப்படிங்கிற நம்பர் தினி. வாட் இஸ் தட் நம்பர் n? தட் இஸ் n - 1 + 1. தட் இஸ் மை n. அப்படின்னா அந்த ஒரு சைஸ் +1 இஸ் மை கிரேட்டர் நம்பர். என்னோட அரேலே அதுதான் என்னோட கிரேட்டர் நம்பராக இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற நம்பருக்கு தான் எங்கிட்ட இருக்குது 1லேருந்து. புரிஞ்சிச்சா இப்போ? என்னோட வேல்யூ என்ன இதில்? ஓகே ஷூர். இப்போ வந்து n அப்படிங்கிற கான்செப்ட் மறந்துடுங்க. சிம்பிளாக உங்கள்கிட்ட ஐ வில் டீச் யூ சம்திங். இந்த அரே என்னக்குதோ அதோட சைஸ் என்னவோ அதோட +1 அந்த நம்பர் தேனி தான் இந்த அரேக்குள்ளேயே எனக்கு எலிமெண்ட்ஸுங்க இருக்குது. இந்த அரேயோட சைஸ் என்ன 4, +1 என்ன 5. அந்த 5க்குள்ளே இருக்கிற நம்பர் மட்டும்தான் என்னோட அரேக்குள்ளே இருக்குது. அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட்? ஓகே. கம் ஹியர். வாட் இஸ் த சைஸ் ஆஃப் திஸ் அரே சூர்யா? 7 ரைட். 7 + 1 என்ன எவ்வளோ? 8. 8ஓட பெரிய நம்பர் ஏதாச்சும் இருக்குதா இங்கே? 8 தினி மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்குது எனக்கு. ஃபைன். இந்த அரேவோட சைஸ் எவ்வளோ? 1 மட்டும்தான். 1 தினி அவ்வளோதான் எனக்கு நம்பர் இருக்குதா? அதுக்கு மேலே இல்லையா? தட் இஸ் வாட் தே ஆர் கன்வேயிங். அதுதான் அவன் என்ன சொல்கிறான், இந்த ஒரு கேஸில் my n is 5. Fine. Okay. n - 1 is equal to my left out number length of the array. That is what he is saying. n - 1 தான் என்னோட length of the array. Fine. Understood? n - 1 size n - 1 பாருங்க, சைஸ் என்னோட அரேவோட சைஸ் எவ்வளோ?
ஐ கேன் யூஸ் பெட்டர் வேர்ட் ஹியர். சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. n-1 தான் என்னோட சைஸ். அண்டர்ஸ்டுட் திஸ் பாயிண்ட்? ஸோ திஸ் இஸ் வி நீட் டு கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அப்படின்னா அவன் 0லேருந்து வச்சுருந்தான் அப்படின்னா n-1 தினி அவ்வளோதான் வச்சிருக்க முடியும். பட் அவன் 1லேருந்து வைக்கிறனால he can add something one number additionally with this size. Understood? So என்னன்னா ஒரு அரேல இருக்கிற லார்ஜஸ்ட் நம்பர் தான் என்னன்னு இண்டிகேட் பண்றாங்க. அதுதான் சொல்றான். என்ன சொல்றான், 1ல இருந்து அந்த பெரிய நம்பர் n தினி எனக்கு நம்பர்ஸ் வந்து இருக்கு என்னோட அரேல, அதுக்குள்ள ஏதோ ஒன்று மிஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன மிஸ் ஆகுது, நம்மளுக்கு 4 மிஸ் ஆகுது. 1 2 3 4 இஸ் மிஸ்ஸிங், 5 இஸ் தேர். இதில் என்ன மிஸ் ஆகுது, 1 2 3 4 5 6 இஸ் மிஸ்ஸிங். அதுதான் அவன் சொல்கிறான், மிஸ் ஆகிருக்கிற ஒரு நம்பரை கண்டுபிடி அப்படிங்கிறான். அதர் ஒன் விலக்ஷினி ஆர் சம்திங். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சுப்ரியா, ஓகே ஃபைன், சூப்பர். இதுதான் ஒரு pretty much ஐடியா ஆஃப் திஸ் ப்ராப்ளம். அப்புறம் காலேஜ் ப்ரோ ஏதாச்சும் என்ன ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் திங் ஆர் யூ சீயிங் எனிதிங் இம்பார்ட்டன்ட் ஹியர்? சாரி ப்ரோ, என்ன ப்ரோ ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, இது தவறா? அதே மாதிரி 1 2 3 4 அந்த மாதிரி 1 by 1 தான் போகும்னு போட்டு லைக் பெர்முடேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் பெர்முடேஷன்? பெர்முடேஷன் அப்படின்னா என்ன சொல்லணும்? திஸ் அரே ரெப்ரசன்ட்ஸ் a permutation of integer from 1 to n. what is that permutation meaning? என்னச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஃபேக்டோரியல் படி தான ப்ரோ, லைக் you are near, almost near இருக்கீங்க. 5 ஃபேக்டோரியல் பாத்தீங்கன்னா 5 4 3 2 1 அப்படினு வரும்ல. சூப்பர் 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 சூப்பர். அதுதான் இங்கே மீன் பண்ணுறான். பெர்முடேஷன் அவன் 5 ஃபேக்டோரியலும் எப்படி எழுதுவா, 5 × 4 × 3 × 2 × 1 இல்லையா? அது நீங்கள் எப்படி எழுதலாம்? இன்டூ அப்படிங்கிறது எப்படி வேணால் வைக்கலாம். நம்ம 1 × 2 × 3 × 4 × 5 அப்படி கூட வைக்கலாம். 4 × 5 × 3 × 2 × 1 கூட வைக்கலாம். ஸோ பெர்முடேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சம்திங் லைக் அந்த ஒரு பேட்டர்ன் மாதிரி அவன் சொல்கிறான். அவ்வளோ இதில் இன்னும் மற்றபடி என்ன சொல்லிட்டு இருக்காங்க. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம்திங் ஃபேன்சி வேர்ட்ஸ் இன் திஸ் ப்ராப்ளம், ஸ்டெப் 1ல் புரியல அப்படின்னாலும் ஃபைன், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகே, அவன் சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறது தான். இந்த ஏரியா என்ன இருக்குதோ அதில் கொஞ்சம் தான் நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் அவன் சொல்லிட்டு இருக்கிறதே. பட் அவன் சென்டென்ஸாக நிறைய என்னென்னமோ கொடுத்துருப்பான். ஓகேவா? எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் புரியலனா பரவாயில்ல. பெர்முடேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதா வச்சிருந்தாலும் வச்சிருப்பான். பட் புரியலனா பரவாயில்ல, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன் இந்த இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேவா? நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் இது படிக்கிறதே விட்டுருந்தேன் ஆக்சுவலி. ஏன்னா நான் ஒரு 400 ப்ராப்ளம் சால்வ் பண்ண இந்த ஒரு தியரிட்டிக்கல் திங்ஸ் எனக்கு இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு தோன்ற ஸ்டார்ட் ஆயிருச்சு. I just see these things, I just see constraints, கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பட் நான் இனிஷியல் டேஸில் இதுதான் நான் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன். தட்ஸ் வை ஐம் டீச்சிங். பட் இது எனக்கு அவ்வளோ கன்ஃபியூசிங் பார்ட்டாக தான் இது கொஞ்சம் கொடுத்துருப்பான். ஏன்னா அன்னெசரி திங்ஸ் கொடுத்தா தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ், டைம் கன்சியூமிங் ஆகும் இல்லையா? ஸோ தட் ஃபைன். இது இவ்வளோ தான். எனக்கு இன்னொன்று இம்பார்ட்டன்ட் திங் என்ன தோணுது அப்படின்னா ஒன்லி ஒன் மிஸ்ஸிங். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர் நிறைய அப்படி சொல்கிறான். Here there might be 2 missing, 3 missing, 4 missing, என்ன வேணா இருக்கலாம். But only one missing number, that is pretty much important while writing a code இல்லையா? பேசிக் திங் தோணலாம், பட் pretty much important thing I will observe. ஓகேவா? ஓகே, ஸ்டெப் 2 யாருக்கு சொல்லியிருந்தேன் நான்? ஸ்டெப் 2 எனக்கு சொல்லியிருந்தீங்க. சொல்லுங்கள் ப்ரோ. ஸ்டெப் 2 என்னென்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. ஸ்டெப் 2னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஆர் அப்சர்விங் இன் திஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஒரு அரேல வந்து n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்லேருந்து 1 நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அரே வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்லையோ டிக்ரீசிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் ஆகாமல் ஒரு ரேண்டமான ஆர்டர்ஸில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஷஃபல், ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஷஃபல் ஆகிருக்கலாம் என்னோட அரே. கரெக்ட்? எஸ் கரெக்ட். ஃபைன். நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தோணுது? pretty much that's it. I am also saying important. Fine. Super bro. உங்கள் பேர்? ராகுல். சூப்பர் ராகுல். நெக்ஸ்ட்டு இது யாருக்கு சொல்லியிருந்தேன் நான்? ஸ்டெப் 3 anyone? யாருக்கு சொல்லியிருந்தேன் ஸ்டெப் 3? சம் விலோக்ஷினி, அவங்களுக்கு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். திருமலா ராஜ்கா, யாருக்கு சொல்லியிருந்தேன் நான் ஸ்டெப் 3? ஓகே, சுப்ரியா நீங்கள் சொல்லுங்கள். வாட் இஸ் ஸ்டெப் 3? சுப்ரியா, are you there?
இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்கள் சோஃபியா, உங்களுக்கு என்ன புரியுதோ அது சொல்லுங்கள். சிம்பிளாக என்ன அப்படின்னா, இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கணும். ஒய் ஐ பில்ட் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னா, நான் எப்பயுமே இந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் மறுபடியும் நான் பார்க்கவே மாட்டேன். ஐ வில் க்ளோஸ் மை லெஃப்ட் சைட் ஸ்க்ரீன். நான் வெறும் இந்த பக்கம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். தீஸ் திங்ஸ் ஜஸ்ட் அப்சர்வ் தீஸ் திங்ஸ். என்ன அப்படின்னா, எங்கிட்ட ஒரு அரே இருக்குது. அந்த ஒரு அரேயில் மிஸ்ஸிங் நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். ஒரு மிஸ்ஸிங் நம்பர்வை, 1 மிஸ்ஸிங் நம்பர்வை, அதுக்குள்ளே 1லேருந்து எந்தினி நம்பர்ஸுங்க இருக்குது. டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்காது அந்த ஒரு அரேயில். அது ஷஃபல் ஆகிருக்கு. ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர். தட் இஸ் மை ஐடியா. என்னோட அரே இஃப் ஐ டேக் திஸ் ஒன், ஐ டோன்ட் டேக் திஸ் ஒன். ஏன்னா அது இன்க்ரீஸிங் ஆர்டர் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட மைண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அது இல்லை. ஃபைன். என்னோடய அவுட்புட் என்ன 6. ஸோ இந்த ஒரு இன்புட்டுக்கு இந்த ஒரு அவுட்புட் தான் எனக்கான பதில். அது நான் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? லாஜிக் என்னவா நம்ம கிளிக் பண்ணி. ஸோ இப்போ எப்படி திங்க் பண்ணுங்க அப்படின்னா, சிம்பிளாக இந்த கோடிங்கெல்லாம் விட்டுருங்க. இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸில் எந்த ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆகிருக்குது எனக்கு சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள். விச் நம்பர் இஸ் மிஸ்ஸிங்? 6 இல்லையா மிஸ்ஸிங்கு? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறீங்க 6 மிஸ்ஸிங் அப்படின்னு? எப்படி சொல்கிறீங்க 6 இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு? How you are telling? But 8 சொல்லுங்க, என்னதான் சொல்லுங்க. எவ்ரிதிங் இஸ் குட் ஆன்சர். ஓகேவா? நோ வரிஸ். யாருமே தயங்காதீங்க. திஸ் 30 days இஸ் ஃபார் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் ஃபேஸ். அவ்வளோதான். என்னன்னா உங்களுக்கு தோணுட்டு. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். உங்களுக்கு இப்போது 6ன்னு சொன்னீங்க இல்லையா? 6 அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? 1 இருக்குதா இங்கே? 2 இருக்குது. ஓகே, எனக்கு என்ன இவன் சொல்கிறான் 1லேருந்து n நம்பர் தெரியும் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியும். இந்த சைஸ் வந்து 7 அப்படின்னு 8 தெரியும் எனக்கு நம்பர் தெரியும். அப்போ நம்ம +1 வந்து ஆட் பண்ணுவோம். +1 வந்து ஆட் பண்ணுவோம். 8 தான் வந்து 8 குள்ள தான் எப்படியும் நம்பர்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் இருக்கு. மிஸ்ஸிங் நம்பர் 8 குள்ள தான் இருக்கும். அதுல வந்து நம்ம மிஸ்ஸிங் நம்பர் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். பர்ஃபெக்ட். அதில் வந்து நீங்கள் சிம்பிள் அப்படின்னா 1லேருந்து 8 தேனி நம்பர்ஸுங்கெல்லாம் இதில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கனாலே போதும். ஏன்னா கோட் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ஜஸ்ட் 1 இருக்குது, ஃபைன். 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 தேடுற என்னோட அறையில் இல்லை. ஸோ தட் இஸ் மை மிஸ்ஸிங் நம்பர். என்னோட பிரெயின் அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி எனக்கு 8 தின் நம்பர் இருக்கணும், 1லேருந்து 8 தின் நம்பர் இருந்தது ஆகணும். அதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்குது. ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வந்தோன்னா ஐ வில் கெட் ரைட். Agree? Yeah. Okay, sure. Sure. இப்போது இதில் சொல்லுங்கள். How you are thinking? What is the answer here? Which number is missing? எதுக்கு ப்ரோ? இந்த ஒரு அரே இங்கே தெரியுதா? நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது 4 ப்ரோ. 4 is missing. How you are telling? 1 to 5 குள்ள நம்பர்ஸ் பார்த்தோம்னா 4 தான் மிஸ் ஆகும். நம்மளோட பிரெயின் ரொம்பவே ஃபாஸ்ட். அதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1லேருந்து 5 குள்ள 4 is missing ஐ எம் டெல்லிங். அதை கொஞ்சம் நீங்கள் பிரேக் டவுன் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒவ்வொன்றா செக் பண்ணிவிட்டேன். ப்ரோக்ராமேட்டிக்கலி எப்படி நான் ஒவ்வொன்றா செக் பண்ணுறேன். 1 செக் பண்ணுறேன், 2 செக் பண்ணுறேன், 3 செக் பண்ணுறேன், 4 செக் பண்ணும்போது ஐ டிடன்ட் கெட். ஸோ தட் ஐ வில் டெல் 4 is my missing number. ஃபைன். ஓகே, இந்த ஒரு அரே பாருங்க. which number is missing here? my size is 1. 1 is there. எனக்கு 2 தினி இருக்கணும் ஆக்சுவலி. பட் 2 is not there because my size is எனக்கு சைஸ் சிம்பிளாக இருக்கிறனால 1லேயே அவன் முடிச்சிட்டான். 2 is not there. that is my missing number. right? that is how it's working. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் எப்படி இது பிரேக் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹியர் என்னோட பிரெயினில் வந்து நான் எங்கிட்ட ஒரு இமேஜினரி அரே ஒன்று எங்கிட்ட இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் பர்ஃபெக்ட் அரே அப்படின்னு நான் சொல்லலாம். 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பர்ஃபெக்ட் அரே எங்கிட்ட இருக்குது. ஃபைன், பர்ஃபெக்ட் அரே. என்னோட இன்புட்லும் அவன் என்னமோ ஒரு அரே கொடுக்குறான். இந்த ஒரு அரே நான் சார்ட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன அரே கிடைக்கி? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள். சார்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். சார்ட் பண்ணுங்க இந்த ஒரு அரேவை. 1 1
2 3 3 4 4 5 5 7 7 8. ஃபைன். ஓகேவா? ஐ வில் ரிமூவ் திஸ் ஒன். ஐ வில் உங்களுக்கு இந்த ஒரு கிளாஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஐ வில் டெல் யூ சம்திங். உங்களால் ஒரு அரே ரிலேட்டட் ப்ராப்ளம்வை எந்த ஒரு சொல்யூஷனுமே உங்களோட மைண்டில் வரமாட்டேங்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஷுட் பி அந்த ஒரு அரே சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா அட் திஸ் ஸ்டேஜ். இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த லெவல் ஆஃப் திங்கிங் இட் ஹெல்ப் மீ அ லாட். ரொம்பவே ஹெல்ப் பண்ணிடுது இந்த ஒரு திங்கிங் எனக்கு. சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஐ வில் ஃபிகர் அவுட் சம்திங். இதுவும் எனக்கு ஃபிகர் அவுட் ஆயிடும். நீங்கள் சிம்பிளாக பாருங்கள், இந்த ஒரு ப்ராப்ளம் வேணும், இந்த ஒரு இது என்ன சால்வ் பண்ணன உடனே பாருங்கள் எனக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது. சுப்ரியா, இப்போது நீங்கள் அப்படியே யோசிக்கும் போது விச் ஒன் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கும்போது நீங்கள் தேடி பார்த்துருப்பீங்க 1லேருந்து 8க்குள்ளே. பட் இப்போ பாருங்கள், யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஓகே, பர்ஃபெக்டாக இங்கே என்னமோ ஒன்று மிஸ் ஆகுது பாருங்கள் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். நீங்கள் சார்ட் பண்ணப்போ வி கேன் ஐடென்டிஃபை வெரி ஈஸிலி, ரைட்? ஸோ இப்போ சார்ட் பண்ணியிருக்கேன் நான் இந்த ஒரு அரேவை. இப்போ பாருங்கள், என்னோட மைண்டில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தேர் இஸ் அ பர்ஃபெக்ட் அரே, தட் இஸ் பிரெயினில் ஒரு பர்ஃபெக்ட் அரே இருக்குது. என்கிட்ட ஒரு இம்பர்ஃபெக்ட் அரே கொடுத்துருக்கான். அதில் நான் தேடி பார்க்குறேன் விச் ஒன் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு. அப்போது ஐ வில் கெட் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் 1 1 2 2 3 3 4 4 5 5. சி, தெர் இஸ் இம்பர்ஃபெக்ஷன். இது பர்ஃபெக்ட் அரே. எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு என்ன வரணுமாயிருச்சு, 6 வரணுமாயிருச்சு. பட் ஹியர் இட் இஸ் மிஸ்ஸிங். ஸோ தட் என்னோட பிரெயினில் இருக்கிற கரெக்டான நம்பரை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். என்னோடய பிரெயினில் இருக்கிற கரெக்டான நம்பரும் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் இஸ் மை பர்ஃபெக்ட். அப்படின்னா நான் பர்ஃபெக்டான ஒரு எலிமெண்ட்டுக்கு நான் தேடிட்டு இருக்கிறேன். ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங். ஸோ தட் திஸ் பர்ஃபெக்ட் நம்பர் இஸ் மிஸ்ஸிங். தட் ஐ வில் ரிட்டர்ன். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணேன், பழைய ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணேன், என்னோட பிரெயின் எப்படி பிரேக் டவுன் பண்ணுதோ அதையும் நான் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஹியர் தெர் இஸ் அரே. இப்போ நான் கம்பேர் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக ஆகட்டுங்கிறக்கோசரம் ஐ சார்ட்டட் திஸ் ஒன். தட்ஸ் இட். அதுக்கோசரம் மட்டும்தான் சார்ட் பண்ணேன். பட் சார்ட் பண்ணுறதே ஒரு அப்ரோச் நான் சொல்லிட்டு இல்லை. ஐ சார்ட்டட் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக சார்ட் பண்ணுறதுக்கு ஆகட்டுங்கிறக்கோசரம், ரைட்? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4. அந்த ஒரு அரே இண்டெக்ஸுங்களையும் நான் மேட்ச் பண்ணிட்டு போயிடலாம் ஒவ்வொன்றா. ஃபைன். பட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அரே 6 7 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுப்போம். அப்போது 8 கூட இந்த ஒரு அரேயில் இருந்திருக்கணும். பட் எதுக்கு அப்படின்னா 7 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. 8 ஷுட் பி இன்க்ளூடட். பட் ஹியர் எவ்ரி திங் இஸ் மேட்சிங், ரைட்? எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. இந்த அரேவே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஹியர். அந்த ஒரு டைமில் திஸ் இஸ் ஒன் எட்ஜ் கேஸ். என்ன அப்படின்னா ஐ ஷுட் ரிட்டன் 8. ஏன்னா 8 ஷுட் பி இன்க்ளூடட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லூப்பில் இந்த ஒரு அரே என்னாச்சும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு டைமில் நான் என்ன பண்ணணும், அந்த ஒரு சைஸ் +1 தட் இஸ் n அப்படிங்கிற நம்பர் மட்டும்தான் எனக்கு மிஸ் ஆகிருக்கு. அக்ரி எவ்ரி ஒன்? ஆர் எல்ஸ் டு ஐ நீட் டு ரிப்பீட் எட்ஜ் கேஸ்? டு ஐ நீட் டு ரிப்பீட்? எஸ் ஆர் நோ? எஸ் ப்ரோ. ரிப்பீட் பண்ணிட்டா நான்? எஸ். ஓகே, ஆமாம் ஆமாம். ஃபைன். ஓகே, இது என்னோட ப்ராப்ளம் இன்புட் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஹியர் ஹூ இஸ் தட் ஒன்? காலிஷ் ப்ரோவா சொன்னது ரிப்பீட் பண்ண சொல்லி? சூர்யா. இப்போ இந்த ஒரு அரே சைஸ் என்ன எனக்கு? 7, ரைட்? 7 அப்படின்னா என்ன? n-1 is equal to 7, ரைட்? ஃபைன். n வேல்யூ என்ன நமக்கு? என்னோட வேல்யூ 7. நான் அப்படியே வேணுமோ சொன்னேன். என்னோட வேல்யூ என்ன? இந்த சைஸோ +1 தான் நம்மளுக்கு என்னோட வேல்யூ. ஓகே, சிம்பிள் ஃபார்முலா. டியூ நோ திஸ் ஒன்? இப்போ என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி n is equal to n-1 is equal to 7. How to identify n வேல்யூ? இதெல்லாம் நம்ம பேசிக் மேத்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? n is equal to இது 1 ரைட் சைடு வந்து அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறு. ஸோ திஸ் இஸ் equal to 8. ஸோ n வேல்யூ is equal to 8. You know this one? Okay. Symbol shuffling. Okay, fine. இப்போது என்னோட வேல்யூ இஸ் 8 ஃபார் மீ, ரைட்? இப்போது சூர்யா, இப்போ எனக்கு சொல்லுங்கள், விச் நம்பர் இஸ் மிஸ்ஸிங் ஹியர்? 1 is there, 2 is there, 3 is there, 4 is there, 5 is there, 6 is there, 7 is there. My input array is completed. Still I didn't get my missing number. அப்படின்னா
என்ன மீனிங், ஏதோ ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இருந்தே இருக்குது, பட் எனக்கு இந்த அரே கம்ப்ளீட் ஆகுந்தினையும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது மை மிஸ்ஸிங் நம்பர் இஸ் மை 8. ஏன்னா 8 ஷுட் பி இன்க்ளூடட் ஆஸ் பார்ட் ஆஃப் மை பர்ஃபெக்ட் அரே. கரெக்ட்? அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன்? ஸோ சிம்பிளாக சொல்லணும், 1லேருந்து 8 தினி எனக்கு நம்பர் இருக்கணும், அதுக்கு 7 தினி அவன் நம்பர் வச்சுட்டான் அப்படின்னா 8 இஸ் மிஸ்ஸிங். தட் இஸ் மை ஐடியா. அவ்வளோதான். ஸோ இஃப் மை அரே இஸ் கம்ப்ளீட்டட் தென் மை மிஸ்ஸிங் நம்பர் இஸ் 8. தட் இஸ் மை ஐடியா. ஓகே, சிம்பிள். ஓகே, இந்த ஒரு அரேவை எடுத்து பார்ப்போம். ஃபைன், இதுக்கு எல்லாமே ஸ்டெப் 4 ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேவா? திஸ் இஸ் மை இன்புட் அரே. லெட் சார்ட் திஸ் ஒன். அப்படின்னா என்ன, 1 2 3 5. திஸ் இஸ் மை சார்ட்டட் அரே. ஃபைன். மை இமேஜினேஷன் அரே, மை பிரெயினில், என்னோட பிரெயினில் என்ன பர்ஃபெக்ட் அரே இருக்குது? சம்ஒன், வாட் இஸ் மை பர்ஃபெக்ட் அரே? What is my perfect array? 1 1 2 3 4 3 4 5. This is my perfect array. Let's match 1 2 3. Okay, here it is missing. 4 is missing, right? So 4 is missing அப்படி நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். This approach will works. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், I will come to this array 1 அப்படிங்கிறது. Let's sort this one. Sort பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? சார்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் இந்த அரேவை? எனிவன்? அசெண்டிங் ஆர்டரில் எலிமெண்ட்ஸ். அசெண்டிங் ஆர்டரில் வந்தால் என்ன சார்ட்டட் அரே எனக்கு என்னவே கிடைக்கும்? ஒன்றுமில்லை, எனக்கு கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எலிமெண்ட் தான். ஸோ 1 will be the சார்ட்டட் அரே. தட்ஸ் இட், நத்திங் ஃபேன்சி. இங்கேயும் அதுதான் ஆச்சு. ஆல்ரெடி சார்ட்டடாக இருந்துச்சு அப்படின்னா சார்ட்டட் அரே இதாக தான் இருக்க போகுது, ரைட்? ஸோ 1 மட்டும் தான் இருக்குதுன்னா 1 மட்டும் தான் இங்கே வந்து உட்காரு, நத்திங் நியூ. ஓகே, என்னோட பிரெயினில் பர்ஃபெக்ட் அரே எனக்கு என்ன, 1 2. திஸ் இஸ் மை பர்ஃபெக்ட் அரே, ரைட்? என்னோட அரேவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது மை என் வேல்யூ இஸ் த மிஸ்ஸிங் நம்பர் ஹியர். திஸ் கேஸ், ஃபைனல் கேஸ் அக்கர்ட் ஹியர். அண்டர்ஸ்டுட்? Understood? Okay. Everyone understood, or else do I need to explain again? I am here to explain. உங்களுக்கு புரியல அப்படின்னா just tell me. ஓகேவா? It's completely your responsibility to extract information from my brain. ஓகேவா? Don't regret after this class. உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேட்டுருங்க. சில்லி ஸோ சிம்பிளாகவே இருக்குது. ஏன்னா ஸோ சிம்பிள் தான் நம்மளுக்கு லேர்ன் பண்ணலாம். தட் இஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகிறது சிம்பிள் திங்ஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது மீடியம் லெவல் ப்ராப்ளம் போகும்போது யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம பேஸ்மெண்ட் பில்ட் பண்ணலாம். ஜஸ்ட் டெல் மீ இஃப் யூ நாட் அண்டர்ஸ்டுட். திஸ் இஸ் ஈஸி லெவல். நீங்கள் வந்து என்ன பேசிக் லெவல் தான் இருக்கிறீங்க. எப்போ நீங்கள் பேசிக் லெவலில் இருக்கும்போது தான் ஈஸி லெவலில் உங்கள் மேலே வைக்கிறனோ அப்போ வந்து உங்களுக்கு பேசிக் லெவல் சிம்பிளாக தோன்றக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக பேசிக் லெவல்லேருந்து வெளியே வந்து ஈஸி லெவலுக்குள்ளே வருவீங்க. நீங்கள் ஈஸி லெவலில் இருக்கும்போது நான் மீடியம் லெவல் டீச் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போது வந்து நீங்கள் மீடியம் லெவல் அவ்வளோ பெரிய ஒரு திங்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கம் அவுட் ஃப்ரம் ஈஸி லெவல். தட் இஸ் மை அஜெண்டா. ஓகேவா? எந்த நாள் நீ ஈஸி லெவல் டீச் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைன். எனி ஒன் ஹேவிங் எனி டவுட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கால் யுவர் நேம்ஸ். Kalish Pro, do you have any doubts? This problem is solved. இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்போ கோடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. Kalish Bro understood perfectly? Yes bro. Nimal understood perfectly? Yes bro. Ragul understood perfectly? புரிஞ்சிருச்சு. பட் இப்போ வந்து இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து இப்போ சீக்வன்ஸாக வந்து n+1 மட்டும் தானே இருக்குது. இப்போ 1 2 3 4 5 6 7 8ன்னு இப்படி இருக்கும்போது ஓகே. இப்போ சப்போஸ் வந்து n+1 இல்லாமல் n+2 இருந்துச்சுன்னா அது உங்களோட பர்சனல் கேள்வி. இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படி கொடுத்தே இல்லை. பிகாஸ் தட் இஸ் மை கன்ஸ்ட்ரெயின்ட் ஹியர். தட் இஸ் மை கன்ஸ்ட்ரெயின்ட். அவன் என்ன சொல்கிறான் இங்கே பாருங்கள். ஃப்ரம் 1 to n இன்க்ளூசிவ். அவன் அந்த ப்ராப்ளம் சொன்ன மாதிரி தான் நடந்துப்பான் அந்த ஒரு டெஸ்ட் கேசஸ். ஃபார் திஸ் ப்ராப்ளம் திஸ் இஸ் சொல்யூஷன். n+2 இருந்துச்சு அப்படின்னா we should add something like this one. அப்படி நான் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ப்ராப்ளம் அவன் அப்படி கொடுத்துருந்தான் அப்படின்னா. பட் அவன் அப்படி கொடுக்கல இல்லையா? ஓகே. ஸோ ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கோட் எழுதுகிறோம். சிம்பிளாக அப்படி தான் ஒர்க் ஆகுது ப்ரோ. ஃபைன். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட் இல்லையா? ஃபைன்.
ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி இங்கே தான் இதுதான் உங்களோட கேள்விக்கான பதில். அவன் கொஷனில் அதுதான் சொல்கிறான். தட்ஸ் வை வி பில்ட் திஸ் சொல்யூஷன். ஃபைன், ஓகே ஃபைன். சுப்ரியா அண்டர்ஸ்டூட்? Perfect, no issues. Perfect. அப்புறம் ஒரு நிமிஷம் கொஷின் காட்டுங்க. சைஸ் ஆஃப் அரே சைஸ் ஆஃப் n-1 கொடுத்துருக்கான். இப்போ n-1 ஈக்குவல் டு 7 நம்ம இங்க ரைட் சைட்ல நீங்க போட்டிருக்கீங்க கரெக்டா? இப்போ இந்த அரேவோட சைஸ் வந்துட்டு நம்ம விஷுவலைஸ் பண்ணி 7 நம்ம போட்டிருப்போம். அந்த 7 நம்ம வந்துட்டு நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றதே இங்க வந்துட்டு 7 இருக்கிறதுனால தான். இப்போ இந்த -1 இங்கே போச்சுன்னா 8 ஆகிடும். ஸோ இந்த அரேயோட சைஸ் 7 நம்ம கவுண்ட் பண்ணுறதுனால இந்த n-1 ஈக்குவல் டு 7 போட்டிருக்கீங்க. கரெக்ட். பட் 7 அப்படிங்கிறது நான் இது பார்த்து எழுதிட்டு இல்லை, இதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட் பார்த்து எழுதிட்டு இல்லை, இதோட சைஸ் பார்த்து எழுதிட்டு இருக்கிறேன். அதான் ஃபைன், கரெக்ட், தட் இஸ் ரைட். ஓகே ஃபைன். ஸோ அது எதுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னா தட் இஸ் வாட் ஹீ இஸ் சேயிங். சைஸ் இஸ் n-1 அப்படின்னா என்ன? n-1 தான் நமக்கு சைஸு. ஸோ இந்த ஒரு கேஸில் மை சைஸ் இஸ் 7, தட்ஸ் வை ஐ எம் ரைட்டிங் திஸ் ஒன். தட் இஸ் ஹவ் ஐ எம் ஃபைண்டிங் அவுட் மை n-1. தட்ஸ் இட். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, சுப்ரியா அண்டர்ஸ்டூட்? சூர்யா அண்டர்ஸ்டூட்? பர்ஃபெக்ட். யா ஓகே. திருமலராஜ் அண்டர்ஸ்டூட்? பர்ஃபெக்ட். ஓகே ஓகே. விலக்ஷினி அண்டர்ஸ்டூட்? பர்ஃபெக்ட். எஸ் சார். சூப்பர். ஓகே சூப்பர். லெட்ஸ் ரைட் கோட். நீங்கள் திஸ் இஸ் அப் டு யுவர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கம்ஃபர்டபுளாக நீங்கள் எதில் ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் கோடாக எழுதிக்கலாம். ஃபைன். நான் வந்து இப்போ கோடாக எழுதுகிறேன். ஜஸ்ட் அப்சர்வ் கேர்ஃபுல்லி ஹவ் ஐ எம் கன்வெர்ட்டிங் இன் டு த கோட். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கோடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் 3 இருக்கிறது பார்ப்பேன். என்ன பண்ணுறேன்? திஸ் அரே அதையும் நான் சார்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, லெட்ஸ் சார்ட் இட் அவுட். அரே அவன் கொடுக்குறான். சார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் ப்ளீஸ் கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். நவ் I will use inbuilt method. Inbuilt method நான் யூஸ் பண்ணுவேன். பட் many of you know, I know, இன்டர்வியூவில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது சார்ட் ஃபார் சார்ட்டிங் ஓகேவா? சார்ட்டிங்குக்கு நான் இன்பில்ட் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இன்பில்ட் மெத்தடும் அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். பட் நீங்கள் இன்டர்வியூவில் உட்காந்துட்டு இருக்கும்போது இஃப் திஸ் ப்ராப்ளம் கம்ஸ் இன், நீங்கள் வந்து சார்ட் இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா why are you using inbuilt method? Build your own sort method அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து we will stuck. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சார்ட் மெத்தடுவே இன்பில்ட் மெத்தடாக யூஸ் பண்ணுறது இங்கே ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு சார்ட் மெத்தடுவே ஓனாக பில்ட் பண்ணுறதுக்கு வராமல் இருக்கிறது ப்ராப்ளம். இன் ஃபியூச்சர் we will learn best effective ways to sort one array. ஃபார் எக்ஸாம்பிள் merge sort, quick sort, bubble sort, இந்த மாதிரி மெனி அல்கரிதம்ஸ் ஆர் எவால்வ். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி மெனி அல்கரிதம்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டைம் காம்ப்ளெக்சிட்டி இஷ்யூஸ் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய அல்கரிதம்ஸுங்கெல்லாம் எவல்யூஷன் ஆச்சு. அதில் பெஸ்ட் அல்கரிதம் வி வில் லேர்ன். மர்ஜ் சார்ட்டோ இல்லை குவிக் சார்ட்டோ வில் லேர்ன் அண்ட் வி வில் கீப் சம்வேர். ஓகேவா? உங்கள்கிட்ட அது கேட்டப்போ யூ கேன் யூஸ் தட் மர்ஜ் சார்ட்டோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூ கேன் ரைட் கோட். அதர்வைஸ் நீங்கள் இன்டர்வியூக்கு ஆப்ஷன் கேட்கலாம். சார் கேன் ஐ யூஸ் சம் இன்பில்ட் மெத்தட் ஆர் எல்ஸ் கேன் ஐ யூஸ் சம் பில்டிங் மை ஓன் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு டைம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு பில்ட் பண்ணுறது. இல்லை அப்படிங்கும்போது இஃப் யூ ஹேவிங் வெரி லெஸ் டைம் யூ வில் ஜஸ்ட் சே ஜஸ்ட் யூஸ் இன்பில்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இதுதான் நடக்குது. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணோன்னு இன் ஃபியூச்சரில் நாம் லேர்ன் பண்ணுவோம். அட் திஸ் மொமெண்ட் ஐ வில் யூஸ் இன்பில்ட் மெத்தட். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இன்பில்ட் மெத்தட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்? ஐ வில் கம் டு த கூகுள். என்ன பண்ணுறேன்? ஐ ஹாவ் அரே இல்லை சிம்பிளாக அதெல்லாம் நான் ஸ்டோரியே சொல்ல மாட்டேன். அரே சார்ட் இன்பில்ட் மெத்தட் இன் ஜாவா. ஃபைன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே சொல்கிறான் அரே டாட் சார்ட் அப்படின்னு. அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா இவன் அரேஸ் டாட் சார்ட் அரேஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணி சார்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி மெத்தடோ கால் பண்ணி அதுக்குள்ளே நம்மளோட அரேவை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சார்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஐ வில் யூஸ் தட் ஒன். அரேஸ் டாட் சார்ட் என்னோட அரேவை நான் அது கூட கொடுக்கணும். அதுக்குள்ளே ஷஃபல் பண்ணி வச்சிரு. ஸோ நான் இதையே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இஸ் இட் ஒர்க்கிங் ஆர் நாட். ஆஸ் அ பிகினராக இருக்கும்போது இன் ஃபியூச்சர் யூ வில் நோ ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். இந்த மெத்தடை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா யூ மைட் ஹேவ் சம் கன்ஃபியூஷன் இல்லையா? அரேவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். வேறு அரேவை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மெமரி அட்ரஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஐ வில் ஷோ யூ தட் ஒன். ஓகே, கம்பைல் அண்ட் ரன்.
இங்கே இன்டீஜர்வே ரிட்டர்ன் பண்ண சொல்கிறான். அதில் சார் ரன் பாருங்கள், ஒவ்வொரு இஷ்யூஸாக வரும்போது எப்படி நான் சார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. சி சம்திங் இஸ் ஓகே. இங்கே நான் இதே இது பண்ணணும். சி இங்கே பாருங்கள், இங்கே n-1 கொடுக்குறான். ஸோ அது நம்ம திஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் மை கோட். ஓகே, ஐ வில் ரன் நவ். ஓகே, சம் ப்ராக்கெட் இஷ்யூ அப்படின்னா என்ன, மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நீ இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்குற ரிட்டர்ன் டைப், ஆனால் அது நீ ரிட்டர்னே பண்ணிட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. அட் திஸ் மொமெண்ட் ஐ வில் ரிட்டர்ன் சம்திங் 0 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் இல்லையா, ஐ வில் ரிட்டர்ன் தட் ஒன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் செக்கிங் ஃபார் பிரிண்டிங் திஸ் ஒன். இங்கே பாருங்கள், மெமரி அட்ரஸ் பிரிண்ட் ஆகுது, என்னோட அரேவோட மெமரி அட்ரஸ் பிரிண்ட் ஆகுது. ஐ எம் ரிட்டர்னிங் 0, தட் இஸ் ஃபைன். பிஃபோர் தட் ஐ எம் பிரிண்டிங் மை மெமரி அட்ரஸ். ஸோ மெமரி அட்ரஸ் பிரிண்ட் ஆக போகிறது அப்படின்னா ஐ நோ திஸ் ஒன், நீங்களும் லேர்ன் பண்ணுவீங்க போக அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதையும் நாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can print my array as a string அப்படின்னா ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி காட்டு. லெட்ஸ் ரன் திஸ் ஒன். பாருங்கள், இப்போ ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகுது இங்கே 1 2 3 5. ஓகே, இது வந்து ஆல்ரெடி சார்ட்டட் அரே இருக்கிறனால திஸ் இஸ் பிரிண்டிங். ஹவு ஐ am make sure this is sorted or not, that's where my custom input comes in. என்னோட custom input 1 2 3 5 இல்லாமல் let's give 1 2 4 3 5 அப்படின்னு கொடுக்கலாம். let's expected output 1 2 3 5, expected output 6 இருக்குது. custom input வரலாம் 1 2 3 5 your output. என்னோட அவுட்புட் என்ன வருது, இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. திஸ் இஸ் சார்ட்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதா உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு? கஸ்டம் இன்புட்குள்ள வந்து என்னோட ஒரு ஓன் இன்புட்டும் நான் கொடுக்கலாம். அந்த ஒரு இன்புட்டை கொடுத்து யூஆர் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு கோட் என்ன அவுட்புட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஹியர் இட் இஸ் பிரிண்டிங். பாருங்கள் 1 2 4 3 5 இஸ் மை இன்புட், பட் ஐ எம் கெட்டிங் 1 2 3 4 5 அப்படின்னா என்ன 3 மினாட் வந்து இருக்குது. இட் இஸ் கெட்டிங் சார்ட்டட். ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங் குட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் குட். 5th லைன் ஃபைன். ஐ வில் ரிமூவ் திஸ் ஒன். இட் இஸ் ஒர்க்கிங் குட். ஐ மேக் ஷுர் அது எனக்கு பர்ஃபெக்டாக புரிஞ்சிருச்சு. இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ ஐ ஜஸ்ட் சார்ட்டட் அவுட் திஸ் ஒன். நான் சார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்னா ஐ நீட் டு ஜென்ரேட் மை ஒன் பர்ஃபெக்ட் அரே. அதுக்கப்புறம் ஐ நீட் டு ஸ்டார்ட் கம்பேரிங் ஒன் பை ஒன். தட் இஸ் மை அஜெண்டா, ரைட்? இங்கே என்ன பண்ணுறேன், ஐ நீட் டு ஜென்ரேட் ஒன் அரே. அதுக்கு என்ன அரே எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா வி ஜஸ்ட் ரைட் லைக் திஸ். இங்கே வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு என்னமோ நிறைய பேர் வைக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ என்னோட இன்டிஜர் அரே, என்னோட அரே டாட் லென்த் +1. பிகாஸ் வை, இங்கே பாருங்கள் ஒரு சைஸ் நிறையா தான் எனக்கு என்னோட பர்ஃபெக்ட் அரே எடுத்துக்கு. தட்ஸ் வை ஐ எம் கீப்பிங் மை சைஸ் ஆஸ் +1. அண்டர்ஸ்டுட்? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் நீட் டு put into my no, I don't need to put elements. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா int I is equal to 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். I should be less than my perfect dot length ஓட ஒரு கம்மியாக இருக்கணும். அண்ட் I++ அப்படின்னு நான் இங்கே எழுதுறேன். அது கூட நான் ஒவ்வொன்றா எலிமெண்ட்டுக்கு இன்சர்ட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன என்னோட பர்ஃபெக்ட் அரேக்குள்ளே அந்த ஒரு ஐவே நான் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, 1 will be kept in 0th position, 2 will be kept in 1th position, 3 will be kept in 2nd position. அந்த மாதிரி it will be stored like that. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், this is fine. இந்த ஒரு அரேவை நான் பில்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் I need to start comparing 1 by 1. அதுக்கு ஒரு ஃபார் லூப் நான் 1 by 1 கம்பேர் பண்ணணும் இல்லையா. ஃபார் லூப் நான் எது தினி நான் ரன் பண்ணணும், என்னோட அரேவை டெல் மை இன்புட் அரேயோட லென்த் தினி, தட் இஸ் மை அரே டாட் லென்த் தினி. பிகாஸ் அது என்னாச்சு, எனக்கு ஓவர் ஆயும் எனக்கு மிஸ்ஸிங் நம்பர் கிடைக்கல அப்படின்னா மை n வேல்யூ இஸ் த மிஸ்ஸிங் நம்பர் ஃபார் மீ. தட் ஒன் ஐ நீட் டு மேக் ஷுர். தட்ஸ் வை. ஓகேவா? அரே டாட் லென்த் தினி ஐ வில் ரன். I++ I will do if என்னோட array of I is not equal to my perfect of I இருந்துச்சு அப்படின்னா something is not mismatch நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ I will directly return my perfect. எனக்கு எந்த நம்பர் மிஸ் ஆகிருந்தோ that one I will return. Fine if otherwise what will I do? இங்கே ஏதாச்சும் ஒன்று எனக்கு கிடைக்கல, மிஸ்ஸிங் நம்பர் நான் எதுவுமே ரிட்டர்ன் நடக்கலை அப்படிங்கும் போது இல்லை அப்படிங்கும்போது சம்திங் வில் பி ரிட்டர்ன். இந்த ஒரு ஃபார்லுக்குள்ளேயே சம்திங் வில் பி ரிட்டர்ன் அவுட். இங்கே எங்கேயுமே நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா what I need to do? I need to return finally my
n வேல்யூ. வாட் இஸ் மை n வேல்யூ? என்னோட அரே டாட் லென்த் ப்ளஸ் 1 தான் என்னோட n வேல்யூ. ஐ வில் ரிட்டர்ன் அவுட் தட் ஒன். திஸ் இஸ் ஹவ் ஐ எம் கன்வெர்ட்டிங் தட் மை லாஜிக் இன்டு மை கோட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் தான் கன்வெர்ட் பண்ணேன். லெட்ஸ் run this one. This is failing. Your output is 0 but expected output is 6. என்னோட அவுட்புட் 0 வருது. நம்ம ஓகே ரிட்டர்ன் நடந்துட்டு இருக்கிறது இது ஒரே இடத்துல. why it is coming like that? ஓகே ஹியர் பாருங்கள் 1th பொசிஷன்லேருந்து நான் என்னோட இண்டெக்ஸ் கோட் நான் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். I should keep in my 0th position. 0லேருந்து I need to start keeping 1 by 1. That is புரிஞ்சுச்சா இது என்னன்னு? Anyone understanding? What is the error? What is the error? Anyone understood this one? Let's compile and run. I will explain. Yeah, now it is green. It is working. Let's submit. It is working. எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகுது. ஃபைன். நவ் டெல் மீ நவ் டவுட் கிளியரிங் செஷன். இப்போ சொல்லுங்கள் எந்தெந்த உங்களுக்கு புரியல கோடாக கன்வெர்ட் பண்ணும்போது. I can't call your names one by one. Understanding or not this code? This might be too கொஞ்சம் ஹெவியாக உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் நீங்கள் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரக்கு it might be feel heavy, but நீங்கள் ஈஸி லெவல் பார்க்கும்போது you will start understanding easily. ஓகேவா? ஃபைன். பாருங்கள் இது புரிஞ்சிச்சா புரியலையா? லைக் ஏதாச்சும் புரிஞ்சிச்சா? கோ த்ரூ பண்ணிட்டு டவுட் இருந்தா. ஓகே ஓகே ஷூர். ஓகே meanwhile I will do tracing. ட்ரேஸ் அவுட் பண்ணுறேன். ட்ரேஸ் பண்ணால் நிறைய பேர்த்துக்கு ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் மை இன்புட் அரே. நான் எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிற மாதிரி. திஸ் இஸ் மை இன்புட் அரே. ஃபைன். ஐ வில் டேக் சம்ஒன்ஸ் நேம். சூர்யா நீங்களே வாங்க. ஓகேவா? திஸ் இஸ் மை இன்புட் அரேவா? ஃபைன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்? ஷார்ட் பண்ணப்போ என்னோட அரே என்னவா மாறும்? இங்கே 1 2 3 5 அதே மாதிரி 1 2 3 5 ஷார்ட் அண்ட் பிரிண்ட் இப்படி தான் இருக்குது. ஃபைன். இங்கே என்னோட அரே இருக்குது. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஐ எம் கீப்பிங் ஒன் பர்ஃபெக்ட் அரே. தட் இஸ் வாட் என்னோட இனிஷியலாக நான் வந்து -1 இந்த மாதிரி எதுமோ ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். பட் ஐ எம் கீப்பிங் மை சைஸ். ஓகே ரேண்டம் வேல்யூஸ் இருக்குது மெமரி ஸ்பேஸ்க்குள்ளே. ஹவு மச் சைஸ்? 5 சைஸுக்கு நான் வைக்கிறேன். பிகாஸ் திஸ் சைஸ் இஸ் 4 + 1 ஐ எம் டூயிங் ஸோ தட் மை 5 இஸ் மை சைஸ். அதுக்குள்ளே ஏதோ ஒரு ரேண்டம் எலிமெண்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஐ நீட் டு ஃபில் அவுட் திஸ் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் ரைட். அதுக்காக ஐ எம் ரன்னிங் ஒன் ஃபார் லூப். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? மை ஐ வேல்யூ is equal to my initially 1. fine. okay இங்க என்ன பண்றேன்? perfect of என்னோட I - 1 அப்படினா என்ன? 1 - 1 that is 0. perfect of 0th index குள்ள what is I? that is 1 அப்படிங்கறத நான் வைக்கிறேன். அப்படினா this is my 0th index. you know 0 1 அந்த இண்டெக்ஸிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் right? this is my 0th index, this is my first index, this is my second index, this is my third index, this is my fourth index. fine. 0th index குள்ள 1 will be kept. fine. understood. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? give one space. okay. அதுக்கப்புறம் this is done. this iteration is done. it should be incremented. இங்கே வந்து increment நடக்குது. fine. அதுக்கப்புறம் it will be incremented to the 2. fine. அப்போ என்ன பண்ணுறேன்? perfect குள்ள 2 - 1th index குள்ள I am keeping my 2. அப்படின்னா என்ன? 2 - 1 is 1. அதுக்குள்ளே ஐ எம் கீப்பிங் 2 அப்படின்னா 1th இண்டெக்ஸ்குள்ளே ஐ எம் கீப்பிங் 2. அதுக்கப்புறம் செகண்ட் இண்டெக்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்? தேர்ட் இண்டெக்ஸ்குள்ளே நான் வருவேன். தேர்ட் இண்டெக்ஸ்குள்ளே 2 நான் தேர்ட் 3 ஆகு. செகண்ட் இண்டெக்ஸ்குள்ளே நான் 3 கீப் பண்ணுவேன். ஃபைன். அதுக்கப்புறம் தேர்ட் இண்டெக்ஸ்குள்ளே ஐ வில் கீப் 4. ஃபோர்த் இண்டெக்ஸ்குள்ளே ஐ வில் கீப் 5. தட் இஸ் மை பர்ஃபெக்ட் அரே. தட் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இந்த மாதிரி பர்ஃபெக்ட் அரே இங்கே இருக்குது பாருங்க. பர்ஃபெக்ட் அரே. Understood this one, Surya? Yes, so, okay, fine. This is how I am generating my perfect array. Fine. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு ஃபார் லூப் எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் செக்கிங் அவுட் 1 by 1 எலிமெண்ட். பாருங்கள் 0th index மேட்ச் ஆகுதா, 1th index மேட்ச் ஆகுதா, செகண்ட் இண்டெக்ஸ் மேட்ச் ஆகுதா, தேர்ட் இண்டெக்ஸ் மேட்ச் ஆகுதா,
ஏதாச்சும் நீ மிஸ் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 1 2 3 மேட்ச், இங்கே வந்து மிஸ் மேட்ச் நடந்துச்சு. ஸோ மிஸ் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்ட் அரேக்குள்ளே எந்த நம்பர் அந்த நம்பர் கிடைச்சிச்சோ அதையும் நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். தட் இஸ் வாட் ஐம் டூயிங். 1 by 1 ஐம் கம்மிங், ஐம் செக்கிங் என்னோட அரேக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு எலிமெண்ட், அந்த ஒரு இண்டெக்ஸோட எலிமெண்ட், அது என்னோட பர்ஃபெக்ட் அரேக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இண்டெக்ஸ் எலிமெண்ட் மேட்ச் ஆகுதா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வரேன், என்னோட ஐ வேல்யூ இருந்துச்சு 0 இருந்துச்சுன்னு வச்சுப்போம். என்னோட இந்த ஒரு 0th இண்டெக்ஸில் 1 இருக்குது, இந்த ஒரு 0th இண்டெக்ஸ்லும் 1 இருக்குது. திஸ் போத் ஆர் மேட்சிங், திஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஐ டோன்ட் நீட் டு ரிட்டர்ன் எனிதிங், இட் இஸ் நோ mismatch. So I will come again with the iteration. So I value becomes 1 now. Here is also 2 2 matching. Again this is perfect, no issues. I will come to the second index. Second index 3 3 is matching. So yes, so it is also perfect, no issues. I is equal to 3 ஆகும். Third index 4 4 இங்கே mismatch நடக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், I need to return my perfect குள்ள இருக்கிற இதையும் நான் ரிட்டர்ன் பண்ணணும். See, this is a mismatch, that's why I'm returning my perfect அரேவோட அந்த ஒரு எலிமெண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே ஃபைன், என்னோட அரே டாட் லென்த் இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. I didn't return anything at this moment. இந்த ஒரு ஃபார் லூப் முடியறதுக்குள்ள I didn't return anything. ஏன்னா எதுவுமே எனக்கு மிஸ்மேட்சே ஆகலை, எல்லாமே பர்ஃபெக்டாக கிடச்சிச்சு. அப்படின்னா என்ன மீனிங், எனக்கு ஏதோ ஒன்று மிஸ்மேட்ச் வந்து தான் ஆகணும். there is one element is missing, that is perfect. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த இடத்துல எனக்கு எதுவுமே மிஸ்மேட்ச் கிடைக்கல. அதனால நான் என்ன பண்ணுறேன், கடைசியாக உனக்கு இந்த ஒரு எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக இருக்கு, உனக்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உன்னோட மிஸ்ஸிங் நம்பர் +1 n - 1 + 1, that is array dot length +1 my n value, that is what I am returning. ஸோ அந்த தேர்ட் டெஸ்ட் கேஸ்க்காக மட்டும் நீங்கள் இந்த கடைசியா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் பர்ஃபெக்ட். இல்லை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, என் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதே -1ன்னு வைக்கிறேன். ஃபைன், இந்த கேஸ் என்ன மிஸ்ஸிங் நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் நான் இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, மிஸ்ஸிங் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதையே என்ன ஸ்டோர் பண்ணுறேன், பர்ஃபெக்ட் ஆஃப் I அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபைன், இங்கே வந்து நான் இன்னொரு கேஸ் எழுதுறீங்க. ஆக்சுவலி என்னன்னு, இஃப் என்னோட மிஸ்ஸிங் நம் என்னாச்சு நாட் ஈக்குவல் டு -1 அப்படின்னா என்ன, இனிஷியல் நான் என்ன வச்சுருந்தேன் -1 வச்சுருந்தேன், அது என்னமோ மாற்றிருக்கிறாங்க இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி. ஏதோ ஒன்று எனக்கு பர்ஃபெக்ட், ஏதோ ஒரு மிஸ்ஸிங் நம்பர் எனக்கு வேறு இது கிடச்சிருச்சு அப்படிங்கும் போது I will return that missing number. Otherwise what I will do, இல்லை அப்படிங்கும்போது what I will do, I should return what, array dot length +1. அதுதான் என்னோட மிஸ்ஸிங் நம்பரை வைக்க, that is n, அதுதான் என்னோட மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு. I will submit this one, it will also works perfectly. என்னாச்சு, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேட்க சரி ஃபெயில் ஆயிடுச்சு. your code is output is 5, its correct output is 4. ஓகே, மிஸ்ஸிங் நம்பர் இங்கே வைக்கலாம். பர்ஃபெக்ட் ஆஃப் 5 நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஃபைன், மிஸ்ஸிங் what's happening, மிஸ்ஸிங் நம்பர் -1 வைக்கிறேன். இந்த இடத்துல வரேன் நான், இந்த ஒரு அரே இருக்குது, 1 3 இருக்குது, 1 2 3 4 இல்லை, 4 இஸ் மிஸ்ஸிங் ரைட். இந்த இடத்துல நான் என்ன வரேன், எல்லாம் சார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அரே ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன். நோ, இட் இஸ் நாட் ஈக்குவல். எனக்கு ஒரு 4 அப்படிங்கிற இடத்துல ஐ வில் கெட் திஸ் ஒன். இந்த இடத்துல நான் எனக்கு ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் நம்பர் கிடைக்குதோ ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் நம்பருக்கே நான் எக்ஸிட் ஆகிடணும். எப்போ நான் தேர்ட் ஃபோர்த் மிஸ்ஸிங் நம்பரெல்லாம் பார்க்குறனோ அது வந்து ஓவர் ரிட்டர்ன் ஆகிருக்கு என்னோட மிஸ்ஸிங் நம்பர். அதனால் ஹியர் இட் செல்ஃப் வாட் ஐ வில் டூ, ஐ வில் பிரேக் அண்ட் கம் அவுட். எனக்கு ஃபஸ்ட் மிஸ்ஸிங் நம்பர் கிடைச்சா ஐ எம் எனஃப், ஐ வில் கம் அவுட் அப்படிங்கிற மாதிரி. லெட்ஸ் ரன் திஸ் ஒன். நவ் இட் இஸ் ஒர்க்கிங் குட். லெட்ஸ் சப்மிட் திஸ் ஒன். ஸோ ஃபஸ்ட் மிஸ்ஸிங் நம்பர்லேயே நான் எக்ஸிட் ஆகி அது எனக்கு பர்ஃபெக்ட் அவுட்புட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். பட் ஹியர் நான் வந்து ஃபஸ்ட்டு இது இல்லாமல் நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தா இட் இஸ் ஓவர் ரைட்டிங். அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன்.